வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஆண்டைஸ் பாட்காஸ்ட். நான் உங்க ஜீமோடாவர். இன்னைக்கு வந்து வேள்பாரியோட 8வது செஷன் ஆஃப் ரெக்கார்டிங்ல வந்து உட்கார்ந்துருக்கிறோம். இன்னைக்கு வந்து நம்ம 22வது சாப்டர்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எல்லா டைமும் நான் கடைசி சொல்லி ஏமாந்துட்டு இருக்கிறேன். எல்லாரும் கடைசி வரைக்கும் கேட்குறீங்களானே தெரியல. ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட்டே அதுக்கு தான் சொல்லிடலான்னு இருக்கிறேன். எல்லாரும் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ப்ளஸ் நீங்க என்ன பண்ணணும்னா நம்மளோட பாட்காஸ்ட் சைட்லயும் போய் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். அதுவும் இல்லாம எபிசோட்ல வந்து வீடியோ ஃபார்மேட்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டார்ட்டிங்லேயே வந்து வெறும் பிக்சர் மட்டும் இருக்குன்னு நினைக்காதீங்க. நிறைய பிக்சர்ஸ் ஆட் பண்ணியிருப்போம். உங்களுக்கு அது டவுட்டா இருந்துச்சுன்னா அதை பார்த்துக்கலாம். ப்ளஸ் வந்து என்னன்னா சில பிளாக் ஸ்க்ரீன் இந்த மாதிரி ஆப்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் போட்டு வந்து என்ன பண்ணிக்கலாம்னா சும்மா அப்படியே மொபைல் வந்து ஆஃப் பண்ணி வச்ச மாதிரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி கேட்கணும்னாலும் கேட்கலாம், பாட்காஸ்ட் மாதிரி அதெல்லாம் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் சொல்லணும்னு நினச்சேன். இந்த ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். கடைசியாக வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து 21 சாப்டர் முடிச்சிட்டோம். 21 சாப்டர் வந்து நம்ம கடைசியாக முடிச்சிருக்கிறோம். இப்போ வந்து 22வது சாப்டர் இன்னைக்கு போகிறோம். போன தடவை வந்து எல்லா டைமுமே வந்து நம்ம ரெக்கார்டிங்கில் வந்து ஆள் இன்னுமே உட்காந்துட்டு தான் இருக்கிறாங்க. 22 சாப்டர் வந்தாச்சு. இன்னுமே எப்படினாலும் ஒரு 4 பேர் 5 பேர் இருந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ வந்து இது போய்கிட்டே தான் இருக்குது. நமக்கு வந்து டிஸ்கார்டு வந்து ஆக்டிவாக போய்கிட்டே இருக்குது. புதுசாக யாராவது வரணும்னா தாராளமாக நீங்கள் வரலாம். ஸ்பாய்லர்ஸ் ப்ராப்ளம்லாம் இருக்காது. மேக்ஸிமம் வந்து ஸ்பாய்லர் ப்ராப்ளம்லாம் வேள்பாரியில் இருக்காது. ஏன்னா 21வது தடவை நான் படிக்கிறப்பையும் இன்னும் அப்படியே தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் வராது. ஸோ நம்ம வந்து 21வது சாப்டரோட ரீகேப் போயிடலாம். இந்த பாய் குதிச்சிருக்காரு. அரக்கும் ஜாஸ்தா குதிச்சிருக்காரு உள்ள. சரி, ஓகே. நம்ம 21வது சாப்டரோட சின்ன ரீகேப். அதாவது என்னன்னா இது வரைக்கும் வந்து நம்ம பரம்பை பற்றியே பார்த்துக்கிட்டு இருந்தோம். 20வது சாப்டர் வரைக்கும் ஐ திங்க் வந்து 20வது சாப்டர் வரைக்கும் நம்ம வெறும் பரம்பு, கொற்றவை கூத்து, அந்த நாகர்குடியோட கதை, செம்பாதேவியோட கதை, கூடல் குடியினரோட கதை, இதெல்லாமே பற்றி பேசிக்கிட்டே இருந்தோம். ஓகேவா? இது எல்லாமே போக நம்ம அதுக்கடுத்தா வந்து இந்த 21வது சாப்டர்ல இருந்து தேவவாக்குன்னே தனியாக ஒரு பாகம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த பாகம் வந்து முதல்ல வந்து நமக்கு வெளியே இருக்கிற விஷயத்த வந்து அதிகமாக வந்து காமிக்க ஆரம்பிக்குது. அப்படி காமிக்க ஆரம்பிக்கும் போது புதுசான கேரக்டர்ஸ் எல்லாமே இந்த 21வது சாப்டர்ல வந்து இன்ட்ரடியூஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. கதை வந்து அடுத்த ஒரு பரிமாணத்துக்கு வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடம். இப்போ வந்து இதை ஒரு சீரீஸாக எடுத்தோம்னு வச்சுங்களேன். இவ்வளோ நேரம் படிச்ச 20வது சாப்டர் வரைக்கும் ஒரு சீசன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு 21லேருந்து வேற ஒரு சீசன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வைக்கலாம். சீசனாக பிரித்து எடுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு கதை. யாராவது சங்கர் படம் எடுக்கிறான்னு சொல்லி வந்தீங்கன்னா செருப்பை கழட்டி அடிப்பேன் இங்கேயே வச்சு. இப்போ வந்து புது கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் நமக்கு வந்து இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமும் இருக்குது. ஏன்னா இவ்வளோ நேரம் இருக்க கேரக்டரே வந்து மண்டையில் ஏறி இருக்குமான்னு தெரியாது. ரீசனாக எப்பயுமே வேள்பாரியில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். நம்ம வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இதாக தான் போவோம். இது யாராக இருக்கும்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே போவோம். போக போக அது பழகிருந்தான். இப்போ திரும்ப புது கேரக்டர்ஸ் இருந்தாலும் இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான். முடிஞ்சா இவன்லையோ கான்க்ளேவ் கட்டர் ஓடிட்டானா அவன் தான் நோட் பண்ணி வைப்பான். ஓடிட்டான் அவன். சரி, ரைட், விடுங்க, பார்த்துக்கலாம். ஓகே, இந்த இதில் வந்து இந்த 21வது சாப்டரில் யார் யார் இருந்தாங்கன்றதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். 21வது சாப்டரில் வந்து முதல்ல எடுத்தோன்னா நமக்கு இளமருதன்னு ஒரு கேரக்டர் காமிக்குது. இது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதாவது என்னன்னா இது பரம்பு மலைக்கு ஒட்டுநாப்பில் இருக்கிற இது வேட்டுவன் பாறை தான் ஆக்சுவலாக பரம்பு மலையோட என்ட்ரியாக இருக்கும். ஒன் ஆஃப் த என்ட்ரி. அதில் வந்து நம்ம கபிலர் வந்து எடுத்தோன்னே ஏறி இருப்பார் தெரியுமா? ஒரு பாறையில் வந்து ஏறி இருப்பார். அதாவது வேட்டுவன் பாறை வந்து அவர் கபிலரும் நீலனும் ஃபர்ஸ்ட் சந்திச்சு பேசி போய் ஏறி போகிற இடம் தான் வந்து இந்த வேட்டுவன் பாறை. அந்த வேட்டுவன் பாறைக்கு அடிவாரத்தில் இருக்கிறது தான் மையூர் அப்படின்ற ஒரு சாரி வெங்கல் நாடு. நான் மையூர்னு தப்பா சொல்லிட்டேன். வெங்கல் நாடுன்னு சொல்லி ஒரு நாடு இருக்கு. அந்த வெங்கல் நாட்டை ஆள்றவர் தான் மையூர் கிழார். ஓகேவா? மையூர் கிழவன் அப்படிங்கிறதான் அவரை சொல்றது. மையூர் கிழாரோட பையன் வந்து இளமருதன். ஓகேவா? இவங்க வந்து ஒரு சிறுநில மன்னன் தான். இவங்க எல்லாரும் பாண்டி நாட்டு கீழே அரசாட்சி கீழே வர ஒரு குறுநில மன்னர்கள் இவங்க எல்லாமே. இந்த இளமருதனோட குதிரை பேரு ஆலா. இந்த இளமருதனுக்கு வந்து இந்த ஆளானா ரொம்ப பிடிக்கும். அந்த குதிரைனா அவன் வந்து அந்த குதிரையில தான் சுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாள். இப்போ மதுரைக்கு போகுது. இது வந்து இந்த மதுரையில என்ன நடக்குதுன்னா மதுரையில வந்து ஒரு கல்யாணம் நடக்குது. இது என்னடா மதுரையில ஒரு கல்யாணம், நார்மலான கல்யாணமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அது வந்து ஒரு இப்போ வரைக்கும் இருக்கிற இப்போ மூவேந்தர்கள்ல பெரிய அரசனா இருக்கிறது வந்து பாண்டிய நாடு இருக்குது. குலசேகர பாண்டியன். அவனோட பையனான பொதிய வெப்பனுக்கு வந்து இப்போ கல்யாணம் நடக்க போகுது. ஓகேவா? அவனுக்கு இருக்கிற ஒரே பையனான பொதிய வெப்பனுக்கு வந்து இப்போ கல்யாணம் நடக்க போகுது. அது யாரு கூட நடக்குதுங்கிறதா இங்க மேட்டர். அவனுக்கு கல்யாணம் நடக்க போறது வந்து மூவேந்தர்கள் இன்னொருத்தர் கூட நடக்குது. மூவேந்தர்களோட இன்னொருத்தருக்கு கூட சம்மதம் வச்சிருக்காங்களா, இல்ல வேற ஏதாவது மன்னரோட இது இருக்கு கல்யாணம் வச்சிருக்காங்களா அப்படிலாம் இல்ல.
அப்படி வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்ல. ஆனா, அவங்க கல்யாணம் பண்றதையும் என்னன்னா, இவங்க பாண்டிய மன்னனுக்கு இப்ப ஈக்குவலன்ட்டா இப்ப யாருமே இல்ல அங்க அப்படிங்கிறதுக்காக, என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வணிகம் பண்ற இதுல வந்து சூழ்கடல் முதுவன்னு ஒருத்தன் இருக்கிறான். அவன் வந்து யாருன்னா, இந்த மொத்த வணிகத்தையும் தன்னோட உள்ளங்கையில வச்சு தாங்கிட்டு இருக்கிறான். ஓகேவா? அதாவது என்னன்னா யவனர்கள் கூட வந்து கிரேக்கர்கள் நம்ம சொல்லியிருந்தோம்ல யவனர்கள வந்து, அவங்க கூட இருக்கிற மொத்த வணிகத்தையும் அவன் கைக்குள்ள வச்சிருக்கான். அந்த சூழ்கடல் முதுவனோட பொண்ணு தான் பொற்சுவை. ஓகேவா? அந்த பொற்சுவை வந்து அழகுலயும், அறிவுலயும் ரொம்ப வந்து அ சிறந்தவ அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகான பொண்ணு அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? இந்த பொற்சுவைக்கும் பொ புதிய விற்பனுக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. ஸோ வந்து ஒரு பெரிய திருவிழா. அ மொத்த தமிழகம்லயும் இருக்கிற எல்லா இடத்துக்கும் வந்து இது போகும். இதுக்கான பத்திரிகை போகும். கிரேக்கத்துக்குமே போகுது. அங்க இருக்கிற எக்கச்சக்க ஒரு திருவிழா நடக்கிற மாரியான ஒரு செட்டப் தான். ஒரு அ நெறைய அதுல இது இருக்குது. ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாரியான ஒரு விஷயம் போய்க்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருக்கு. இந்த கல்யாணத்துக்கான வேலைகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கல்யாணத்துக்கு இப்போ வந்து என்னன்னா, மயூர் கிழாருக்கு எதையாவது ஒண்ணு வந்து கிஃப்ட் கொண்டு போணும். ஓகேவா? அங்க வந்து யவனத்துல இருந்து எக்கச்சக்க பொருள் வரும். பரிசு பொருட்கள் அள்ளி அள்ளி கொண்டு வந்து குடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் குடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப, ஆம் இப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு புதுசா கொண்டு போணுமே. வெறும் நான் ஒரு சிறுநில மன்னன். ஆனா நம்ம ஏதாவது கொண்டு போணும் அப்படின்னு நினைக்கிற மயூர் கிழார் என்ன நினைக்கிறாருன்னா, அ ஒரு ஐடியா கேட்கிறாரு. அதுல வந்து ஒருத்தன் காராளிங்கிறவன் விளக்கு செய்றவன். ஓகே. இவனையும் ஞாபகம் வச்சுக்கங்க. காராளி என்ன நினைக்கிறான்னா, ஒரு விளக்கு செய்வோம். அந்த விளக்கு வந்து காமன் விளக்கு. அந்த விளக்கோட சிறப்பு வந்து என்னன்னா, அவன் செஞ்சுருவான். அந்த விளக்க வந்து செஞ்சுடுறான். அந்த விளக்கோட சிறப்பு எப்படி இருக்கும்னா, அத வந்து பார்க்கும்போது நார்மலா தான் இருக்கும். ஒரு ஒரு பெண்ணும், ஒரு ஆணும் வந்து கூடல் இருக்கிற மாரி ஒரு நார்மலான ஒரு விளக்கா இருக்கும். ஆனா வந்து அத அத வந்து பத்த வச்சோம்னா, அந்த விளக்க ஏத்துனோம்னா, அதுலருந்து விழுகிற நிழல் வந்து, அது அசையக்கூடிய நிழல். அந்த நிழல் வந்து பார்த்தோம்னா, அ ஒரு 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 வகையான அந்த நிழல்லயே வந்து அப்பயே அந்த இது ப்ரொஜெக்ஷன் கிரியேட் பண்ற மாரின்னு வச்சுக்கோமே. அது வந்து என்னன்னா, அந்த நிழலே வந்து பார்த்தோம்னா, அது ஒரு ஒரு அசைவ குடுக்குற மாரியும், அதுல வந்து அவங்க ஊடல் கொள்ற மாரியான விஷயங்கள்லாம் அதுல வந்து சூப்பரா பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயம் கிடைச்சிருது. இத கொண்டு போய் குடுத்துறலாம் அப்படின்னு நெனைக்கும்போது, இதுக்கான வேலைகள் வந்து போய்க்கிட்டு இருக்கும். ஆனா, இது கல்யாணத்துக்கு கொண்டு போணும். ஆனா, அதுக்கு முன்னாடி என்னன்னா, திடீர்னு வந்து இதுலருந்து என்ன தேவைப்பட்டுருக்குன்னா, மதுரைக்கு வந்து இப்போ அ அ சில அதாவது என்னன்னா கொத்தனார்கள் தேவைப்படுறாங்க. இது அங்க வந்து என்னன்னா, பிரம்மாண்டமான மாட மாளிகை கட்டிட்டு இருக்காங்க. வேற வேற இதுக்கு வந்து மாளிகைகள் கட்டிட்டு இருக்காங்க. வேற வேற காலத்துக்கு ஏத்த மாரி மாளிகைகள வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கும் கட்டிட்டு இருக்காய்ங்க. இதுக்கு வந்து ஆளுங்க தேவைப்படுதுன்றப்ப, இப்போ இவங்க கூட வந்து ஒரு ஆள அனுப்பணுன்ற இளமருதன அனுப்பிச்சு வச்சுருவோம். அவனோட பையன யாரு மயூர் கிழாரோட பையன வந்து கூட அனுப்பிச்சு வைப்போம். அப்படின்னு நெனைக்கிறப்ப, இப்ப எதாவது கிஃப்ட் குடுத்து விடணும்ல இப்போதைக்கு. கல்யாணத்துக்கு தனியா குடுக்கலாம். இப்ப இத ஏதாவது குடுத்து விடணுன்றப்ப, அப்ப கரெக்ட்டா ஒண்ணு சிக்குது. அதான் என்னன்னு பார்த்தோம்னா, அங்க இருந்த அந்த மயூர் கிழாரோட நாட்ல, வெங்கல் நாட்ல இருக்கிற ஆ இவங்க அங்க இருந்த ஒரு 2 உழவர்கள்ல ஒரு உழவன் என்ன பண்ணியிருப்பான்னா, ஒரு மழை வெள்ளத்திலிருந்து அடிச்சுட்டு வரப்பட்ட ஒரு வித்தியாசமான விலங்க பார்க்குறாரு. என்னடா இது பார்க்க வந்து பார்த்தோன்னா, கண்ணு முண்ட கண்ணு மாரி இருக்குது. இது கால் வந்து ஒல்லியா இருக்குது. இது உடம்பு வந்து ஒரு மாரி இருக்குது. என்னது இது அப்டின்ற மாரி தூக்கிட்டு போய் இதுல காமிச்சா, அரண்மனையில பார்த்தா, அவங்களுக்கு என்னன்னு தெரியல. அங்க வந்து பாணர்கள் கூட்டம். அந்த பாட்டு பாடுற கூட்டம் வந்து அங்க இருக்குது. அவங்களுக்கு ஏன்னா தெரிஞ்சிருக்கும். அவங்க ஏன்னா பரமமலைக்கு மேல போனவங்க. அவங்க வந்து பார்த்துட்டு, இது வந்து தேவ வாக்கு விலங்கு. இது தெய்வ வாக்கு விலங்கு. இது வந்து சொல்றத வந்து இத தான் வந்து இத வந்து சொல்றத பாரியே கேட்பான். ம். பரம்பு மலை வந்து இதோட பேச்சுக்கு கட்டுப்படுன்ற மாரி அவங்க அ தெய்வ வாக்கு விலங்கோட சிறப்பெல்லாம் எடுத்து சொன்னோனே, மயூர் கிழார் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு, இத வந்து நம்ம பரிசா குடுத்து வச்சுருவோம். இப்போதைக்கு குடுத்து அனுப்பிருவோம் அப்டின்னு நெனச்சு, இத வந்து ஒரு இதுல போட்டு அனுப்பி விடுறாரு. இத குடுக்க போம்போது, அ கடைசியா வந்து அந்த அந்த பாணர்கள்லாம் கிளம்பி வரம்போது அவங்க பேசிக்கிறாங்க. அதுல வந்து இளம்பாணர் வந்து கேட்கறான், இந்த மாரி இத குடுத்து விடுறாங்களே, இதுல என்ன நடக்க போகுது? அப்டின்ற மாரி சொன்னோனே, தெய்வ வாக்கு விலங்கு வந்து என்னைக்குமே வந்து பாரிக்கு தேவையானத எடுத்துக் குடுக்கும். அது அவனுக்கு என்ன தேவையோ அத எடுத்துக் குடுக்கும்ன்னு சொல்லி, இதனால தான் இதுக்கப்புறம் கதையே ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லி 21வது சாப்டர முடிச்சிருப்பாங்க. ரங்குன்னு ஒரு மாரி முடிச்சிருப்பாங்க. அந்த தெய்வ வாக்கு விலங்குகளால என்ன நடக்க போகுது? இந்த கல்யாணம் எப்படி நடக்க போகுது? ம். இவங்களுக்கும் மிச்ச பேருக்கும் எப்படி வந்து சம்மதம் ஏற்படுத்த போகுது? இதெல்லாமே வந்து நெறைய ஓப்பனன்ஸோட இந்த ஒரு சாப்டர் முடிஞ்சிருக்கும். இந்த சாப்டர் ரொம்ப நேரம் நான் வந்து சொன்னதுக்கு ரீசன் அதான். இதுல ஏன்னா எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக தான். இதுல மேபி நான் ஏதாவது ஒரு கேரக்டர கூட மிஸ் பண்ணியிருக்கலாம். அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கும் இதுல. ஓகேவா? இதுவரைக்கும் கிளியரா? ஓகேங்கய்யா. கிளியர் தாங்க. ஓகேங்கய்யா. பாகம் 22 மதுரை கோட்டையின் மேற்கு வாசலை நோக்கி கதிரவனின் ஒளிக்கதிர்கள் தகதகத்து இறங்கிக் கொண்டிருந்தன. வாங்கிய ஒளியை அதைவிட வேகமாக வெயிலில் உமிழ்ந்தன நெடுங்கதவுகள். அந்த நெடுங்கதவுகள் முழுக்க பொன்னாலான பூச்சு கொண்டவை. அவற்றின் குமிழ்களின் மேல் மணிக்கற்கள் பொதித்திருந்தன.
பச்சை நிற பெருங்கல் ஒன்று தன்னை நோக்கி வந்த செம்மஞ்சள் நிற ஒளியை தூர்க்கூடத்தில் உள்வாங்கி சுட்டு கருக்கி வெளியேற்றியது. அருவியில் நீர் விழுந்து தெரிப்பதைப் போல பொன்பூச்சியில் விழுந்து சிதறின செஞ்சூரியனின் ஒளிக்கற்கள். பொழுது மறையும் முன்னர் கோட்டைக்குள் நுழைந்தால்தான் உண்டு. அதன் பின்னர் திறக்க வைப்பது எளிதல்ல. காவல் வீரர்களின் கடுமை இரும்பினும் இறுகியது. பகற்பொழுதில் 30ஆம் நாளிகை முடிந்ததும் நாளிகை கணக்கன் நிலைமாடத்தில் மணியோசை எழுப்புவான். அந்த ஓசை கேட்டதும் நெடுங்கதவுகளின் குறுந்தடிகளை யானை கொண்டு தூக்கி செருகுவார்கள். அதன் பின்னர் மறுநாள் காலை மீண்டும் யானையை கொண்டு வந்தே குறுக்கு தடியை விளக்குவர். கோட்டையின் கதவுகள் மூடப்பட்ட பின் அவற்றை திறக்க வைப்பதெல்லாம் இயலாத செயல். அதை உணர்ந்தே விரைந்து பயணித்தான் செவியன். செவியன் யாருன்னா, போன டைம் இது அந்த இளமருதனை வச்சு ஒரு 20 கொத்தனார்களை கூட்டு போறான் அப்படின்னு சொல்லியிருந்தால, அந்த இதை தேரோட்டிட்டு போறவன் தான் செவியன். இளமருதன் கூட போறான். இந்த செவியன் வேகமா போய் அந்த கதவை திறக்கணுன்றதான் அவனோட இது. ஸோ இதுதான் அந்த செவியனை பத்தி அதான் நம்ம சொல்லல போன டைம், அதான் சொல்லிட்டேன் நான். அவன் குதிரை தான் முன்னால் போய் கொண்டிருந்தது. அதை அடுத்து இளமருதனின் குதிரை. தொடர்ந்து சற்று தொலைவில் 5 வண்டிகள் வந்தன. இளமருதன் சிறுவயதில் பார்த்த மதுரையை இப்போதுதான் நேரில் பார்க்கிறான். தொலைவிலேயே கோட்டை சுவர் தெரிய தொடங்கியது. மதுரையை அடைத்து நின்றது செம்பொன் நிறத்தலான நெடுங்கோட்டை. அதன் பேருருவத்தை பார்த்து வாய் பிளந்தபடி வந்து கொண்டிருந்தனர். கோட்டை வாயிலில் வந்து நிற்கும் போது முழுமையான இருள் சூழ்ந்து விட்டது. நெடுங்கதவுகள் அடைபட்டிருந்தன. தீப்பந்தங்களின் வெளிச்சத்தில் பொன்பூச்சு மின்னியது. மேற்கு வாசலின் தளபதியை அழைத்து வர சொல்லி பெருங்குரலில் கத்தினான் செவியன். கோட்டை வாயிலின் மேல் மாடத்தில் நின்றிருந்த காவலர்கள் வியந்து பார்த்தனர். வருகிறவர்கள் கோட்டை கதவுகளை திறக்கச் சொல்லி முறையிடுவார்கள். ஆனால் இவனோ தளபதியை அழைத்து வர சொல்லி ஆணை பிறப்பிக்கிறான். வந்திருப்பவன் மதுரை நிர்வாகத்தை நன்கறிந்துள்ளான் என்பதை அவனது குரலே சொல்லியது. மறுசொல் கூறாமல் தளபதியை அழைக்கப் போனார்கள். இளமருதன் கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். யானையின் மீது வீரன் அமர்ந்து கொடியை தாழ்த்தாமல் உள்நுழையக்கூடிய அளவு உயரம் கொண்ட கோட்டை வாயில். காற்று புகா வண்ணம் அடைக்கப்பட்டிருக்கும் அந்த நெடுங்கதவுகள் பொன்பூச்சில்தான் எவ்வளவு வேலைப்பாடுகள்! குமிழ்களின் மேல் கால் பதித்து மயிலொன்று நிற்கிறது. அதன் தோகை ஒரு பாதி விரிந்திருக்க இடப்புறமாக திரும்பி வாயிலில் நிற்பவர்களை பார்த்து கொண்டிருக்கிறது மயில். என்ன அழகான வேலைப்பாடு! இந்த கதவுகள் முழுக்க எவ்வளவு நுட்பங்கள்! ஒரே ஒரு பரிசு பொருளை உருவாக்க நமக்கு பல மாதங்கள் ஆகின்றன. ஆனால் வாயிற்கதவுகளிலேயே இவ்வளவு வேலைப்பாடுகள்! இளமருதனின் மனதில் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்த போது மேல் மாடத்தில் வந்து நின்ற மேற்கு வாசல் தளபதி மாரையனிடம் தாங்கள் யார் என செவியன் சொல்லி முடித்தான். கட்டுமான பணிக்கு அழைத்து வரப்பட்டிருக்கும் கொற்றர்களை உடனே உள்ளே அனுப்ப வேண்டும். அரண்மனையில் பணிகள் இரவு பகலாக நடக்கின்றன. இவர்களை நாளை பகல் வரை வெளியில் நிறுத்தினால் நாம் தண்டிக்கப்பட்டு விடுவோம் என்பதை உணர்ந்தான் மாரையன். ஆனால் கோட்டை தளபதியின் உத்தரவு இல்லாமல் நெடுங்கதவை திறக்க இயலாது. உடனடியாக அவரை காண விரைந்தான். உடன் 2 வீரர்களும் சென்றனர். மதுரை கோட்டையின் 4 வாசல்களும் வாசலுக்கு ஒருவர் என 4 வாயில் தளபதிகள் இருக்கின்றனர். இவர்கள் அனைவரும் கோட்டை தளபதிக்கு கட்டுப்பட்டவர்கள். மாலையில் கோட்டை கதவுகள் மூடப்பட்ட பின் கோட்டை தளபதியின் உத்தரவு இல்லாமல் அவற்றை மீண்டும் திறக்க முடியாது. பகலிலும் இந்த நெடுங்கதவை முழுமையாக திறந்து மூடும் அதிகாரம் அவரிடமே இருந்தது. கதவின் கீழ்ப்புறத்தில் மனிதர்கள் வந்து போக ஏற்றதாக சிறிய அளவில் உள்ள பிள்ளை கதவுகளை திறந்து மூடும் அதிகாரிதான் வாயில் தளபதிகளுக்கு உண்டு. மதுரையின் கோட்டை தளபதி சாகலைவன். வீரத்துக்கும் தந்திரத்துக்கும் பெயரெடுத்தவன். அவன் கோட்டையின் எந்த திசையில் இருப்பான் என்பதை கீழ்நிலையில் இருக்கும் அதிகாரிகளால் கண்டறிந்து விட முடியாது. அதுவும் இந்த விழா காலத்தில் அவனை கண்டறிவது எளிதல்ல. மாரையனுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. மாலையில் கிழக்கு வாசலில் சாகலைவனை பார்த்ததாக ஒருவன் கூறினான். இங்கிருந்து கிழக்கு வாசலுக்கு செல்வது மிகவும் கடினம். நகர் முழுவதும் விழாக்கோலம் பூண்டு விட்டது. யவனர்கள் இன்றிரவு வந்து இறங்கப் போகிறார்கள். வணிக வீதிகளில் எல்வில இடமில்லை. எங்கும் பெருந்திரள் கூட்டம். குதிரையை விரட்டி செல்ல முடியாது. கூட்ட நெரிசலில் கிழக்கு வாசலை அடையும் முன்னே விடிந்துவிடும். என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி போய் நின்றான் மாரையன். அவனால் நிற்கவும் முடியவில்லை, நகரவும் முடியவில்லை. யோசித்தபடியே கூட்டம் குறைவான தென்புற வீதியில் நுழைந்தான். அந்த வீதி திரும்பும் இடத்தில் 2 குதிரைகள் பூட்டப்பட்ட தேர் ஒன்று கண்ணில் பட்டது. முன்னால் 4கும் பின்னால் 4குமாக 8 குதிரை வீரர்கள் ஈட்டியை ஏந்தியபடி சென்றிருந்தனர். போய்கொண்டிருப்பது அரசின் உயர் அலுவலர் என்று புரிந்தது. யாராக இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள விரைந்து சென்றான். அவர் அரசாங்கத்தின் களஞ்சிய தலைவர் வெள்ளிக்கொண்டார். இந்த பேரரசின் செல்வத்தை கட்டிக்காக்கும் மாமனிதர். அவரை கண்டதும் குதிரையை விட்டு இறங்கி வணங்கினான். மேற்கு வாயில் தளபதியை பார்த்தவுடன் அடையாளம் கண்டார். என்னவென்று விசாரிக்க சூழலை விளக்கி சொன்னான் மாரையன். எந்த ஒன்றையும் காது கொடுத்து கேட்பது எவ்வளவு ஆபத்தானது என்பது கேட்ட பின்புதான் புரியும். வெள்ளிக்கொண்டாரின் நிலைமையும் அதுவே.
அவரை போன்ற உயரிய இடத்தில் இருப்பவர்களின் கவனத்திற்கு ஓர் இக்கட்டு வந்த பின்பு அதற்கு தீர்வு காணும் பொறுப்பு இயல்பாகவே அவர்களிடம் வந்து சேருகிறது. வெள்ளிக்கொண்டார் போகும் வேலைக்கு குறுக்கே கோட்டை தளபதியை கண்டறியும் வேலையும் வந்து நின்றது. என்ன செய்யலாம் என்று சிந்தித்தார். தேரோட்டி திரும்பி பார்த்தான். அவரின் அவரின் உத்தரவு கிடைக்காததால் தேர் அசைவற்று நின்றது. அருகில் சற்றே இளைப்பாறியபடி நின்றான் மாரையன். இந்த பெருங்கூட்டத்தில் நீ எங்கு போய் கண்டறிவாய்? இரவு முழுவதும் தேடிக்கொண்டே இருக்க வேண்டியதாகிவிடும். எனது தேரில் வந்து உட்கார் என்றார். சற்றே தயக்கத்துடன் தேரில் ஏறி அவரின் எதிரில் ஒடுங்கி உட்கார்ந்தான். தேர் புறப்பட்டது. முன் செல்லும் குதிரை வீரர்களை கண்டதும் கூட்டம் தானாக விலகி இடம் கொடுத்தது. தென்புற சாலையில் இருந்து கிழக்கு முகமாக உள்வீதிக்குள் திரும்பியதும் திகைத்து போனான் தேரோட்டி. கூட்டத்தை விலக்கி தேருக்கு வழியை அமைக்க முடியுமா என்பது ஐயமே. முன்னால் செல்லும் குதிரை வீரர்கள் நால்வரும் ஓசை எழுப்பியபடி சென்றனர். ஆனாலும் தேரின் நகர்வு மிகவும் மெதுவாகத்தான் இருந்தது. மாரையனின் கண்களில் இருந்து மிரட்சி அகலவில்லை. இப்போதே இப்படி என்றால் மணவிழா தொடங்க இன்னும் 2 வார காலம் இருக்கிறதே, மதுரை எப்படி தாங்கும் என்றான். தேரின் இருக்கையை முழுவதும் அடைத்து உட்கார்ந்திருந்த அந்த அகண்ட மனிதர் வாயில் வெற்றிலை மென்றபடி மணவிழா என்றால் மதுரை தாங்கியிருக்கும், ஆனால் இது வெறும் மணவிழா மட்டுமல்லவே என்று சொல்லி நிறுத்தி கொண்டார். மாரையனுக்கு புரியவில்லை. ஆனால் அவரிடம் விளக்கம் கேட்கும் தகுதி அவனுக்கு இல்லை. அதனால் அடக்கமாக அவரது முகம் பார்த்தான். அவனது பார்வையின் பொருள் புரிந்தது. வயிறு பொறுமி ஏப்பம் வந்தது. நீண்ட ஒளியோடு ஏப்பம் விட்டார். பெருத்து சரிந்திருந்த வயிறு சற்றே உள்வாங்கி இறங்கியது. இரவு உணவு முடித்து வருகிறார், ஆனால் தனக்கு அதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை என்று மாரையன் நினைத்த போது வெள்ளிக்கொண்டார் தனது நெஞ்சுக்கூட்டை இடது கையால் அழுத்தி விட்டபடி எல்லாம் இதுவால் வந்தது என்று விரல்களில் சிக்கிய முத்துமாலையை தொட்டு தடவி கொண்டே சொன்னார். கொற்கை முத்து இப்போது யவன தேசத்தின் கனவு பொருளாக மாறிவிட்டது. சேரனின் மிளகுக்கு இணையாக வணிக போட்டிக்கு எதுவுமில்லை என்ற நிலை உடைந்து விட்டது. மிளகும் முத்தும் யவன வணிகத்தில் இடையான இடத்தை பிடித்தன. அதுதான் நேற்று வரை இருந்த நிலை. ஆனால் இந்த திருமணம் வணிக நிகழ்நிலையை உடைத்து பாண்டியனை முதல் நிலைக்கு கொண்டு வந்துள்ளது. பாண்டிய இளவரசன் புதிய வெப்பன் மணமுடிக்கப் போவது இன்னொரு வேந்தன் மகளாக இருந்திருந்தால் இந்த திருமணம் இரு நாடுகளின் திருவிழாவாக தான் இருந்திருக்கும். ஆனால் இன்று அப்படியல்ல. இந்த புவியின் பெருவிழாவாக இது மாறிப்போனது. கடலையும் காற்றையும் அறிந்து இந்த புவியெங்கும் வணிகம் செய்து கொண்டிருப்பவர்கள் 120 வணிகர்கள். அவர்கள் தங்களுக்கு சாத்துக்கள் என்று அமைப்பை வைத்துள்ளனர். பேரரசுகளை வெஞ்சும் செல்வத்தின் நாயகனாக சாத்துக்கள் அமைப்பின் தலைவன் இருக்கிறான். அந்த தலைவனை சூழ்கடன் முதுவன் என்று பெரும்பெயர் கொண்டு அழைக்கின்றனர். அப்ப நான் இதுக்கு முன்னாடியே சூழ்கடன் முதுவனை பத்தி போன சாப்டர்லேயே சொல்லிட்ட போல இருக்கு. அது அப்ப அதுல போன சாப்டர்ல வரல. அப்ப இந்த சாப்டர்ல தான் வருது. நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் பரவாயில்ல. அந்த சூழ்கடன் முதுவனின் மகள்தான் மதுரையின் இளவரசனை மணக்கப் போகிறவர். அவளின் பெயர் பொற்சுவை. ஓய்வறியா அலைகடலின் பாய்மரங்கள் வைகை கரை நோக்கியே வலசை வந்து கொண்டிருந்தன. கடற்பரப்பு எங்கும் மிதந்து கிடக்கும் நாவாய்கள் இப்போது வைப்பூர் துறையில் நங்கூரம் இறங்கிவிட்டன. இப்படி ஒரு தகுதி இந்த மண்ணில் இதுவரை எந்த பேரரசுக்கும் கிடைக்கவில்லை. இந்த திருமணம் பாண்டிய பேரரசு கடல் வணிகத்தில் முதல் நிலையை பெற்றதை பறைசாற்றும் அரசியல் நிகழ்வு. தன் 2 மகன்களையும் கடற்புயரில் இழந்தவன் சூழ்கடல் முதுவன். அவனின் ஒரே மகள் பொற்சுவை இப்போது மதுரைக்கு மணமகளாக வரப்போகிறாள். உலகெங்கும் இருந்து வணிகத்தால் நிரப்பப்பட்ட பெருஞ்செல்வம் நெடும்படி தாண்டி பாண்டியனின் கருவூலம் வந்து சேர உள்ளது. பொற்சக்கரங்களால் பூட்டப்பட்ட சாத்துக்களின் வண்டிகள் மதுரையின் பெருந்தேர் சாலையில் தடம்பதிக்க இருக்கின்றன. பொற்குவியல் திணறப்போகிறது இந்த மாமதுரை. யவனம் முதல் சாவகம் வரை கண்டறியப்பட்ட அது சிறந்த கலைப்படைப்புகளை இந்த நகரத்திற்கு நெடுவீதி எங்கும் நின்று மிளிரப் போகின்றன. வணிக சாத்துகளின் வரைவில்லா செல்வத்தை விட இந்த பேரரசே செழிப்பு மிக்கது என்பதை காட்ட வேண்டிய தேவை நம் பேரரசுக்கு ஏற்பட்டுள்ளது. எனவே அரசாங்க கருவூலத்தில் குவிந்து கிடக்கும் செல்வம் எல்லாம் மதுரையின் வீதிகளில் அள்ளி வீசப்பட உள்ளன. இந்த இருவரும் இணையும் இந்த வேலையை மிகுந்த கவனத்தோடு பயன்படுத்த களமிறங்கிவிட்டனர் யவனர்கள். பேரரசர் குலசேகர பாண்டியனையும் சூழ்கடல் முதுவனையும் ஒரு சேர திகைப்பில் ஆழ்த்த அவர்கள் தயாராகிவிட்டனர். இந்த மணவிழாவுக்கான பரிசு பொருட்கள் கப்பல் நிறைய எடுத்து வந்துள்ளனர். யவனத்தேரல் மட்டுமே 6 திரளி மரப்படகில் வந்து கரை சேர்ந்து உள்ளது என்ற செய்தி இந்த திருமணத்தின் வழியாக யவனர்களுக்கு ஒரு செய்தி தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது. அவர்களும் அதை புரிந்து கொண்டார்கள். இனி யவன அரசர்கள் இந்த நாவலந்தீவின் முதற்சிறப்பை பாண்டியருக்கே செய்வார்கள் என்று அறிகுறியும் தொடங்கிவிட்டன. இன்னும் சொல்ல எவ்வளவோ இருக்கின்றன. மதுரை விழாக்களின் நகரம். இந்த மாநகரின் மண்ணடுக்கு விழாக்களில் ஏற்படும் தீப புகையால் தான் சாம்பல் நிறம் செய்யப்பட்டுள்ளதோ என்று நான் பல நேரம் நினைத்தது உண்டு. ஆனால் இப்போது நடைபெற போகும் இந்த மணவிழாதான் அதன் உச்சம். இந்த உச்சத்தை மதுரை இனி எந்த காலத்திலும் எட்டும் என தெரியாது. இன்று நள்ளிரவுக்கு பிறகு
விற்பனைக்கான பொருட்களை மட்டும் யவனர்கள் நகரத்தின் வணிக வீதிக்கு கொண்டு வர உள்ளனர். அதை வாங்கதான் மக்கள் பெரும் ஆர்வத்தோடு திரண்டுள்ளனர். திருமணத்தை முன்னிட்டு எல்லா குடும்பங்களும் அலங்காரத்திற்கு தயாராகி வருகின்றன. யவனர்களே அலங்கார பொருட்களின் அடையாளமாகிவிட்டனர். கோட்டையின் கிழக்கு வாசலுக்கு வெளிப்புறத்தில் இருக்காத தொலைவில் இருக்கிறது யவனச்சேரி. இன்று மாலைதான் வைப்பூரில் இருந்து பொருட்கள் எல்லாம் அங்கு வந்து சேர்ந்தன. அதில் விற்பனைக்கான பொருட்களை மட்டும் தனியே பிரித்தெடுத்து நள்ளிரவுக்கு பின்னர் வணிக வீதிக்கு கொண்டு வருவார்கள். எனவே இரவின் 15ஆம் நாளிகையின் போது கோட்டையின் கிழக்கு வாசல் திறக்க இருக்கிறது. அப்போது கோட்டை வாசல் தளபதி சாகலைவன் அங்கிருப்பான். அதுவரை எங்கிருப்பான் என்பது கேள்வி. அவன் சொல்லியதை மாறன் வாய்பிளந்து கேட்டுக்கொண்டு வந்தான். தேர் கிழக்கு பக்கமாகவோ வணிக வீதியின் பக்கமாகவோ செல்லாமல் வடதிசையின் தனித்த மாளிகையை நோக்கி போனது. இந்த பக்கம் எதற்கு போகிறது என்பது அவனுக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்கம் கேட்க முடியாமல் சுற்றும் முற்றும் பார்த்தபடி வந்து கொண்டிருந்தான். மாளிகையின் வாசலில் வந்து நின்றது தேர். முன்னால் இருந்த குதிரை வீரன் ஒருவன் வேகமாக அவரை தேரை விட்டு இறங்க கைப்பிடித்து நின்றான். தொடர்ந்து மாரையன் இறங்கினான். மாளிகை அலங்காரத்தால் மின்னியது. எங்கும் தீபங்கள் ஏற்றப்பட்டு கண் சிமிட்டியபடி இருந்தன. வெள்ளிக்கொண்டார் வந்ததை அறிந்து உள்ளிருந்த இளம்பெண்கள் இருவர் ஓடோடி வந்து அவரது கைப்பற்றி வாசல்படி கடந்து உள்ளே அழைத்து சென்றனர். மாரையன் முன்னிரையில் அமர வைக்கப்பட்டான். பட்டு திரைச்சீலைகள் காற்றில் அசைந்தபடி இருக்க முகங்கள் இங்கும் அங்குமாக நழுவி மறைந்தன. இளமஞ்சள் நிறத்தில் ஒளிரும் தீபத்தின் விளிம்பில் எப்போதும் ஒரு செந்நிறம் கலந்திருக்கும். இயற்கை எந்த ஓர் அழகையும் முழுமை கொள்ள அதன் விளிம்பில் அடர்வண்ணம் பூசுகிறது. திரைச்சீலைகளின் விளிம்பில் அடர்வண்ண முகங்கள் மறைந்து மறைந்து தெரிந்து கொண்டிருந்தன. காமக்கிளத்திகள் பற்றிய சொல்லோவியங்களை பொய்யாக்கின அந்த முகங்கள். எந்த சொல்லாலும் அந்த அழகை சொல்லிவிட முடியாது என்று மாரையனுக்கு தோன்றியது. கோட்டையின் மேல் மடத்திலிருந்து இரவு முழுக்க வெளிப்புற இருளை வெறித்து பார்த்து பழகிய அவன் கண்கள் மின்னும் ஒளிவிளக்கில் பொன்முகங்கள் மிதந்து போவதை பார்த்து தடுமாறி கொண்டிருந்தன. இந்த பேரழகியிடமிருந்து வெள்ளிக்கொண்டார் மீண்டு வந்து அதன் பின் நாம் தளபதியை தேடி பிடிப்பதற்குள் விடிந்துவிடும் என்று அவன் மனதில் நினைத்து கொண்டிருக்கும் போது யானை கட்டுத்தெறியின் தலைவனுக்கு சாகலைவன் எழுதிய ஓலையை பெண்ணொருத்தி கொண்டு வந்து கொடுத்தாள். ஓலையை வாங்கி படித்த மாரையன் அதிர்ந்து போனான். கோட்டை தளபதியும் இங்குதானா? குறித்த நாளைக்குள் எல்லாவற்றையும் சரியாக செய்து முடிக்க வேண்டும் என்று கோட்டை தளபதி அடிக்கடி சொல்வது இதைத்தானா? கேள்வியோடு அந்த இடம் விட்டு நீங்கினான். கோட்டை மேற்கு வாசலின் வெளிப்புறம் அவர்கள் காத்திருந்தனர். செவியன் சற்றே பொறுமை இழந்திருந்தான். இளமருதன் அங்கு வியர்ந்து பார்க்க நிறையவே இருந்தது. அகழியில் முதலை தெரிகிறதா என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர் மண்ணீட்டாளர்கள். தாமரை மொட்டுகளும் ஆம்பல் மலர்களும் நீரெங்கும் நிறைந்திருந்தன. பொழுது நள்ளிரவை நெருங்கி கொண்டிருந்தது. கோட்டை தளபதியிடம் வாங்கிய ஓலையை கட்டுத்தெறியின் தலைவன் அல்லங்கீரனிடம் வந்து கொடுத்தான். அல்லங்கீரனுக்கு வயது 60 இருக்கும். யானைகளின் குணம் காண்பதில் இவருக்கு இணை யாரும் இல்லை. அந்த வயதான பெரியவரை எழுப்பினான் மாரையன். நள்ளிரவு வந்து எழுப்புவதை கூட மன்னிக்கலாம், ஆனால் எழுந்தவனிடம் எழுத்தை காட்டி படிக்க சொல்பவனுக்கு மன்னிப்பே கிடையாது என்று புலம்பியபடி ஓலையை வாங்கி படித்தார். அவருக்கு வந்த கோபத்துக்கு அளவே இல்லை. இங்கு இருப்பவரையெல்லாம் பாசறையில் இருக்கும் இளவயது யானைகள் என்று நினைத்தாயா? 50 வயதை கடந்த யானைகளைத்தான் கட்டுத்தெறிக்கு கொண்டு வருகிறோம். இவற்றை நீங்கள் சொல்லும் போதெல்லாம் வேலை வாங்க முடியாது. அதுவும் இரவு முழுநிலை உணவு 3 சுற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. 1 பாரம் புல்லும் 4 அடகம் அரிசியும் 1/2 குடும்பம் எண்ணெயும் 10 பழம் வெல்லமும் 10 பழம் உப்பும் கலந்து கொடுத்துள்ளோம். வயிறார உண்டு விட்டு அயர்ந்திருக்கின்றன. இப்போது அவற்றை எழுப்பி வேலை வாங்குவது இயலாத செயல் மட்டுமல்ல, ஆபத்தானதும் கூட. மாரையனுக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. ஆனால் அவசர வேலைக்காக அழைத்து வரப்பட்டவர்கள் கோட்டைக்கு வெளியே காத்திருக்கிறார்கள். அவர்களை எப்படியாவது உள்ளே அனுமதிக்க வேண்டும். அதற்காக தொடர்ந்து வேண்டினான். கோட்டை தளபதி எங்கே என்று கேட்டான் அல்லங்கீரன். மாரையன் பதில் சொன்னான். அவசரத்துக்கு அவனால் எழுந்து வந்து உன்னிடம் ஓலை கொடுக்க முடியவில்லை அல்லவா? யானையை மட்டும் உடனே எழுப்பு என்றால் என்ன பொருள்? இதற்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை. ஆனால் பெரியவரின் கேள்வி பொருத்தமானது என்று தோன்றியது. சிக்கல் வந்து நிற்பது மாரையனுக்கு முன்னால். நாளை விசாரிக்கப்பட்டால் அவன்தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். எனவே அவன் அந்த இடத்தை விட்டு அசைவதாக இல்லை. பெரியவர் அல்லங்கீரனுக்கும் வேறு வழி இல்லை. நீண்ட நேரம் கழித்து யானையை எழுப்ப பாகனுக்கு உத்தரவிட்டார். மாரையன் தன்னுடன் வந்த வீரர்களோடு வெளியில் காத்திருந்தான். சிறிது நேரத்தில் யானை வெளியேறி வந்தது. பொழுது நள்ளிரவை கடந்தது. தனது கால் பெருவிரலால் அதனுடைய காதின் பின்பக்கத்தை ஊன்றி உந்தினான் பாகன். ஆனாலும் அது மெல்லவே முன்னகர்ந்து சென்றது. பக்கவாட்டில் குதிரையில் இருந்தபடி பாகனை பார்த்து மாரையன் சொன்னான். இந்த வேகத்தில் நடந்தால் வாசலை அடைவதற்குள் விடிந்துவிடும். வேகமாக நடத்து. பாகன் சொன்னான். எனது தொடை நடுக்கத்தை நீ உணர மாட்டாய்.
யானைக்கு மிக மோசமான வயது 50. இளமைக்கும் முதுமைக்கும் நடுவில் இருப்பது. அது என்ன நினைக்கிறது என்பதை நாம் கணிக்கவே முடியாது. இந்த வயதுடைய யானைக்கு நிலையுணவு கொடுத்து நள்ளிரவு எழுப்புவது ஆபத்தை விளைவிக்கும். இதுவரை இல்லாத செயலை இது இப்போது வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒழுங்காதானே போய்க் கொண்டிருக்கிறது. இதில் என்ன சிக்கல்? எழுப்பியதிலிருந்து துதிக்கையை தந்தத்தில் சுற்றியபடி வருவதை பார்த்தீரா? தந்தத்தில் அது கொடுக்கும் அழுத்தத்தை எனது அடித்தொடையில் உணர முடிகிறது. மாரையன் சற்றே அதிர்ந்தபடி பார்த்தான். எனக்கு சொல்லப்பட்ட உத்தரவை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். ஆனால் எனது உத்தரவை யானை எந்த கணமும் மறுக்கலாம். மாரையன் குதிரையை வேகப்படுத்தி முன்னால் நகர்ந்தான். நள்ளிரவின் மணியோசை நாளிகை கணக்க எழுப்பினான். கோட்டையின் கிழக்கு வாயில் முரசுகள் முழங்கத் தொடங்கின. வணிக வீதியில் மக்களின் ஆரவாரம் எங்கும் எதிரொலித்தது. யானை கோட்டையின் மேற்கு வாசல் குறுக்கு கட்டையை தூக்கி எடுத்தது. அப்படியே வலதுபுறம் திரும்புவதற்கு பதிலாக இடது பாத முனையால் இடப்பக்க காதின் அடியை மெல்ல தட்டினான் பாகன். அது அசைந்து திரும்பியது. மாரையன் மகிழ்ச்சியோடு கதவை திறக்க உத்தரவிட்டான். வீரர்கள் நெடுங்கதவை இழுத்து திறந்தனர். இளமருதன் குதிரையை விட்டு இறங்கி தனது ஆளாவை பிடித்தபடி மதுரைக்குள் நுழைந்தான். வண்டிகள் 5 ஒவ்வொன்றாக உள்நுழைந்தன. உட்கார்ந்திருப்பவர்களுக்கு இடையில் மரச்சட்டகத்தால் ஆன கூண்டு ஒன்று இருப்பதை பார்த்த காவல் வீரன் ஒருவன் கேட்டான். என்ன அது? தெய்வ வாக்கு விலங்கு என்றான். இன்னொருவன் தேவ வாக்கு விலங்கு என்றான். காவல் வீரனுக்கு அவன் சொல்வது புரியவில்லை. என்ன பெயர் சொல்கிறீர்கள் என்று மீண்டும் கேட்டான். தேவாங்கு என்று இன்னொருவன் சொன்னான். கோட்டைக்குள் நுழைந்ததும் அவை இரண்டும் இரண்டு பார்த்து கண்களை உருட்டின. எல்லோரும் உள்நுழைந்த உற்சாகத்தில் இருந்தனர். மாரையன் பெருமூச்சு விட்டான். பாகனுக்கு உள்நடுக்கம் பல மடங்கு அதிகமானது. குறுக்கு கட்டையை தூக்கிய பின் அது அமைதியாக நடந்து கொண்டே இருந்தது. அவனது கால்கள் இரு காதுகளுக்கு அடியில் அனைத்து உத்தரவுகளையும் கொடுத்து விட்டன. அது எதையும் பொருட்படுத்தாமல் சென்று கொண்டே இருந்தது. அந்த பெரும் குறுக்கு தடி அதன் தந்தங்களின் மேல்வாக உட்கார்ந்திருந்தது. துதிக்கையை வலப்புறமும் இடப்புறமுமாக முழுமையாக வீசி நடந்தது. பாகன் நடுங்கினான். இந்நேரம் கோட்டையின் கிழக்கு வாசலுக்குள் யவன பொருட்களை கொண்டு வந்திருப்பவர் என்று எண்ணியபடியே நெடுங்கதவை மூட உத்தரவிட்டான் மாரையன். வீரர்கள் கதவை இழுத்து அடைத்தனர். குறுக்கு தடியை பொறுத்து சொல்வதற்காக மாரையன் திரும்பி பார்த்தான். தடியை சுமந்தபடி யானை இடப்புறம் உள்ளே போய் கொண்டிருந்தது. குறுக்கு தடியை கொண்டு கதவை மூடாமல் அதை எடுத்துக்கொண்டு ஏன் உள்ளே போகிறது என்று பதறிய மாரையன் அதை நோக்கி குதிரையில் விரைந்தான். வலப்புறம் போன வண்டியில் இருந்த தேவாங்கு விலங்கு வெளிச்சத்தை பார்க்க முடியாமல் கண்கூசி பதுங்கின. கிழக்கு வாசலின் வழியே பெரும் உற்சாகத்தோடு யவன வண்டிகள் உள்நுழைந்தன. தனது உத்தரவை மறுக்கும் யானை என்ன செய்ய போகிறது என தெரியாமல் பாகன் பதைபதைத்து கொண்டிருந்த போது யானைக்கு பின்னால் இருந்து விரைந்து வந்த மாரையன் சற்றும் எதிர்பாராமல் குறுக்கிட்டான். அதிர்ந்த பாகனின் முகத்திற்கு நேரே ஓங்கிய துதிக்கை வந்து சென்றது. இதோட 22வது சாப்டர் ஓவர். இது என்ன சொல்லிடவா? சொல்லிருங்க. என்ன நடந்திருக்குன்னா, அதாவது இப்போ 21வது சாப்டர்ல நம்ம பார்த்தோம்ல, அங்கேருந்து அவங்க வந்து மதுரைக்கு கிளம்பி வராங்க. அந்த கொத்தனாரை கூப்பிட்டு வந்திருந்தாங்கல்ல, அப்படி கூப்பிட்டு வரப்ப மதுரையோட கோட்டை வாசல்ல வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க எல்லாரும். அங்க வந்து இருக்கிற அங்க வந்து என்னன்னா இளமருதன் வந்து எல்லாத்தையும் சுத்தி அதை வந்து பயங்கரமா இது பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இன்னும் இவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். அந்த கதவு கூட அவ்வளவு கலைநயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த கோட்டையோட வாசலை திறக்கணும்னா அதுக்கு வந்து நிறைய வந்து ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அதுக்கு வந்து வாயில் தளபதிகள் தனியா இருக்கிறாங்க. அதாவது என்னன்னா 4 வாசலுக்கு 4 தளபதிகள் இருப்பாங்க. அவங்களால வந்து ஃபுல் கதவை வந்து திறக்க முடியாது. அதுக்கு கீழே இருக்கிற அந்த சின்ன கதவை மட்டும்தான் திறக்க முடியும். அவங்களுக்கு அதுக்கான உரிமை மட்டும்தான் இருக்கு. இந்த 4க்கும் வந்து இந்த 4க்கும் சேர்த்து ஒரு தளபதி இருக்கிறான். அவனால மட்டும்தான் அவன் வந்து கோட்டை தளபதி. அவனால மட்டும்தான் முழு கதவையும் திறக்கிறதுக்கான உரிமம் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்திருக்கிற இப்போ வந்து ஒரு வாசல் நிற்காங்களா, அந்த வாசலோட அந்த வாயிற் தளபதி தான் வந்து இவன் மாரையன். இப்போ இந்த மாரையனுக்கு வந்து தலைவலி. இப்போ என்னன்னா இது ஓப்பன் பண்ணி ஆகணும். நைட்டுக்கு அப்புறம் வந்து திறக்க மாட்டாங்க. எப்பயுமே நைட்டு அவங்க வர்றதுக்குள்ள இது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நைட்டுக்கு அப்புறம் திறக்கணும்னா அதுக்கு வந்து உத்தரவு வந்து வேற ஒவ்வொரு இடத்துக்காக போய் வாங்க வேண்டிய நிலைமை வருது. ஆனா வந்து மதுரையே வந்து எப்படி இருக்குன்னா அந்த விழா கோலத்துல இருக்கு, திருவிழா கோலத்துல இருக்கு. ஏன்னா அந்த கல்யாணத்துக்காக வந்து அவ்வளோ பேர் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. யவனர்கள் வந்து உள்ள வந்திருக்கிறாங்க. மக்கள் வந்து அங்கேயும் அலப்பாஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ வந்து பயங்கர இப்போ இருக்கிற டிராஃபிக் மாதிரி இது தீபாவளிக்கு முந்தின நாள் வந்து சென்னையில் இருக்கும்ல, நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அந்த மாதிரி டிராஃபிக், ஃபுல் டிராஃபிக், வண்டி நகராது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ வந்து இவன் போய்கிட்டு இருக்கிறப்ப மாரையன் வந்து இப்போ அந்த இவனை தேடி போயிட்டு இருக்கான், கோட்டை தளபதியை தேடி போய்கிட்டு இருக்கிறான். அவன் எங்கடா போயிருப்பான் அப்படின்னு தேடிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து வெள்ளி கொண்டார். அவர் யாருன்னா அந்த மதுரையோட மொத்த கருவூலத்தையும், அதாவது என்னன்னா செல்வத்தை எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிற இடம், அது எல்லாத்தையும் வந்து ஹேண்டில் பண்ணுறது அவர் தான். அவரை பார்க்குறான். அவரோட தேர்லேயே போயிடுறான்.
அவரோட தேர்ல வந்து ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்கருந்து உனக்கு வந்து ஓலை மட்டும் கிடைச்சிருக்கு. யானைய வந்து நீ எடுத்து இது பண்ணிக்கலாம். யானைய யூஸ் பண்ணி அத கதவ வந்து தொறக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு கிடைச்சிருது. ஸோ வந்து இங்க என்ன பண்றான், அல்லங்கீரன்னு ஒரு பாகன் இருப்பான். அவன் வந்து யானைய பத்தி நல்லா தெரிஞ்சவன். அவனுக்கு 60 வயசு. அவன்ட்ட வந்து குடுக்குறான். அவன்ட்ட குடுத்தா அவன் இருந்துட்டு என்ன சொல்றான், இது யானைக்கு இங்க இருக்க யானையெல்லாம் வந்து நம்ம இது போர் பாசறையில இருக்கிற மாரி வந்து சின்ன வயசு யானைகள்லாம் கிடையாது. இந்த யானைகளுக்கெல்லாம் 50, 55 வயசு இருக்கும். இந்த யானைகள்லாம் வந்து பார்த்தோன்னா, எப்ப எப்படி நடந்துக்குன்னே தெரியாது. அதுவும் இல்லாம இது நைட் நேரம் நல்லா சாப்பாடு போட்டு ஃபுல்லா வயிறு ஃபுல்லா இருக்கும். இப்ப போய் எழுப்புனா அது எப்படி நடந்துக்கும்னு தெரியாது. என்ன மாரி ரியாக்ட் பண்ணும்னு தெரியாதுன்னு சொல்றான். அவன் வேற வழி இல்லாம கடைசியா சரி ரைட் ஓலை வந்துருச்சுன்னு சொல்லி என்ன பண்றான், ஒரு யானைய எழுப்பி கூட்டு வந்து ஒரு பாகனுக்கு உத்தரவிட்டு, இத ஓப்பன் பண்ணிடுறானுங்க. கதவ ஓப்பன் பண்ணி விட்டுர்றானுங்க. கதவ ஓப்பன் பண்ணி விட்டு இவங்கள எல்லாத்தையும் உள்ள அனுப்பும்போது தான், அப்பதான் கரெக்ட்டா அந்த ஒருத்தன் வந்து அந்த கூடைய பார்க்குறான். அந்த தெய்வ வாக்கு விலங்க உள்ள வச்சிருந்தான்ல, அப்போ வந்து கூடைய பார்க்குறான் ஒரு காவலாளி வந்துட்டு, இது என்னன்னு கேட்குறான். அவன் வந்துட்டு இவன் இளமருதன் வந்துட்டு தெய்வ வாக்கு விலங்குன்றான். அது பக்கத்துல இருக்கவன்ட்ட இன்னொருத்தன் சொல்லும்போது தேவ வாக்கு விலங்குன்றான். அவனுக்கு சரியா கேட்கலன்னு என்னன்னு சொன்னா அவன் தேவாங்கு விலங்குன்றான். இப்படி வந்து பேர் மருவிருச்சு அதுக்கு. அந்த பக்கம் போய்க்கிட்டு இருக்கிறப்ப, இந்த பக்கம் வந்து இவங்க எல்லாம் உள்ள போறப்ப கரெக்ட்டா வந்து மாரையன் வந்து என்ன ஆகுறான்னா, இத பார்த்துட்டு இருக்கிறான். யானையும் பார்த்தோன்னா, பாகனோட பேச்ச மீறி அது பாட்டுக்கு போய்க்கிட்டு இருக்குது. நேரா போகுது. திரும்ப மூடணும்ல. அது குறுக்கட்டைய எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறப்ப, அதுக்கு இங்க வராம போகுது. இவன் வேகமா குதிரையில போயிட்டு யானைக்கு முன்னாடி போயிடுறான். அது இத விட்டு அது என்ன தும்பிக்கை சரட்டுன்னு ஒரு வீசு வீசுது. அதோட வந்து அப்படியே முடிச்சிருக்காங்க இந்த 22வது சாப்டர். இதுதான் வந்து 22வது சாப்டரோட ஸ்டோரி. எனி டவுட்ஸ்? இல்லைங்க, டவுட் எதுவும் இல்ல. வேற யாருக்கா டவுட் இருக்கா? வேற எவருக்கும் டவுட் உள்ளதா? ஐயா ஒரே ஒரு இல்லைங்க. டவுட். இப்போ இவனுங்க பண்றானுங்க, கல்யாணம் பண்றானுங்க, ஓகே. அது வேற அதாவது இவங்க வந்து ராஜாவா இருக்காங்க. அவங்க வந்து அந்த இதுதானே பண்றாங்க, வணிகம். ஹார்பர் தானே வச்சு மெயின்டைன் பண்றாங்க. ஹார்பர் மெயின்டெய்னிங் கிடையாது. அவங்க தான் வந்து யவனர்கள்ட்ட இருந்து இது வாங்கிட்டு வரது. இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டே அவங்க தான். அவங்க வாங்கிட்டு வந்து விக்கிறதான். ஊக்கடிச்சு பேசிக்கா ஊக்கடிச்சிட்டு எடுத்துட்டு வராங்க கரெக்டா. ஊக்கடிச்சுட்டு எடுத்துட்டு வர்றது இல்லடா. ஊக்கடிச்சுட்டு எடுத்துட்டு வர்றதுன்னா, நீ அது வந்து டாக்ஸ் இல்லாம அந்த மாரி எடுத்துட்டு வரதான் ஊக்கடிச்சுட்டு எடுத்துட்டு வர்றது. அவங்க ஐயா வந்து அதுதான் எக்ஸ்போர்ட். போர்ட் மெயின்டெனன்ஸ். ம். ஓகேவா, பேசிக்கா ஆமா, சொல்லணும் ஹார்பர் வந்து அவனுக்கு தான் ஆமா. வந்து கண்ட்ரோல்ல இருக்குது, ம். அவனுக்கு கிட்டதான். அப்படி இருக்கும்போது ஆமா. இவனுங்க இவனுங்க எப்படி அவனுங்க கூட சகவாசம் வச்சுக்கிறதுக்கு இது பண்றானுங்க? எப்படி இதெல்லாம் கட் அதாவது பண்றீங்களா? என்னன்னா, இல்ல அது இருக்கட்டும். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கேட்கிற கேள்வி கரெக்ட் தான். ஆனா அதான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சூழ்கடல் முதல்வன் வந்து அவன் சாதாரணமான ஆள் இல்ல. அவன் இவன் குடுக்கிறதான் இங்கருந்து அவன் யவனர்கள்ட்ட போய் விக்கிறதான் வேலை. இங்கருந்து அவன் வாங்கிட்டு போறதான் அந்த முத்து குடுக்குற வேலை. யவனர்கள்ட்ட போய் அவன் அத விக்கணும். யவனர்கள்ட்ட இருந்து பொருள் வாங்கிட்டு வந்து இங்க அவன் குடுக்குறதும் அதான் வேலை. சோ இவன் வந்து இவங்கள விட அதாவது என்னன்னா மூவேந்தர்கள் இணையான செல்வம் வச்சிருக்கிற ஆள் வந்து சூழ்கடல் முதல்வன். அவங்க அந்த மொத்த வணிகர்கள் கூட்டத்துக்குமே அவன் தான் தலைவன். ஓகேவா? அவன் பெரிய பணக்காரனா இருக்கிறான் அவன். அவன் வேந்தனா இல்லையே தவிர்த்து அவனுக்கு வந்து பயங்கரமான செல்வம் இருக்குது. சோ அதனால தான் அவங்க கூட அவன் சம்மந்தம் பேசிக்கா வச்சுக்கிட்டாங்க. சொல்லணும்னா பணத்துக்காக சேர்றானுங்க. ஓகே ஆமா. ஓகே ஓகேடா. பாகம் 23. உள்ளறை ஒன்றில் படுத்திருந்த இளமருதன் கண் விழித்தபோது விடிந்து நெடுநேரமாயிருந்தது. அவன் அழைத்து வந்த கொற்றர்களுக்கு வேலைகள் ஒதுக்கப்பட்டு அவர்கள் தங்களுக்குரிய இடத்திற்கு சென்று அவர்களுடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தனர். தன்னை அழைத்து வந்த செவியன் எங்கே என தேடியபடி வெளியே வந்தான் இளமருதன். அவனின் கண்கள் வியப்பில் மூழ்கின. தாமரை முட்டு போல அடுக்கடுக்காக குவிந்து நிற்கும் புதிய மாளிகைகள் கதிரவனின் ஒளிப்பட்டு வெண்பஞ்சு போல் ஒளிந்து கொண்டிருந்தன. வியப்புற்று நின்ற அவனருகே வந்து தோள் தொட்டான் செவியன். இந்த பகுதியில் 3 பெரும் மாளிகைகள் கட்டி எழுப்பப்பட்டுள்ளன. கட்டட வேலைகள் எல்லாம் முடிந்துவிட்டன. மர வேலைப்பாடுகள், ஓவியப் பணிகளும் தான் நடக்கின்றன. மாளிகைக்கு பின்புறம் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள பூந்தோட்ட மாளிகையில் ஒரு சில பணிகள் மிச்சம் இருக்கின்றன. நாம் அழைத்து வந்த கொற்றர்கள் அங்கு அனுப்பியாகிவிட்டது என்றான் செவியன். மலைப்பிலிருந்து மீளாமல் கேட்டுக்கொண்டிருந்தான் இளமருதன். மேல் மாடத்தின் வெளிப்புற விளிம்புகளில் கடல் அலைகளின் வளைவுகள் சுழன்று பொங்கியபடி இருந்தன. அதை பார்த்தபடி கேட்டான், எப்படி இவ்வளவு நுணுக்கமாக வடிவமைக்க முடிந்தது? செவியன் சொன்னான், அலைகள் பொங்கும் கடல் போல் மாடத்தின் விளிம்புகள் வடிவமைக்கப்பட்டிருப்பதின் காரணம் உள்ளிருக்கும் மாளிகையின் மொத்த வடிவமைப்பும் சிப்பி போன்றது. சிப்பிக்குள் இருக்கும் ஆதி இருளுக்குள் தானே வெண்முத்துக்குள் சூழ்கொள்ளும். புரியாமல் விழித்தான் இளமருதன். இதுதான் மணமக்களின் பள்ளியறை. இந்த பேரரசின் குலக்கொடி வேர்பிடித்து மலர வேண்டிய மாளிகை. அசைவுறா கண்கள் திரும்ப மறுத்தன. வாருங்கள், உள்ளே போய் பார்ப்போம் என சொல்லி மாளிகைக்குள் அழைத்து சென்றான் செவியன். உள்ளே மகத நாட்டு வினைஞர்கள் நெடுங்கதவைகளை இழைத்து பொருத்தும் பணியை செய்து கொண்டிருந்தனர். காற்றெங்கும் நுண்ணிய மரத்துகள்கள் மிதந்து கொண்டிருந்தன. சந்தனத்தின் வாசனை மாளிகைக்குள் நுழையும் முன்னரே இளமருதனின் மூக்கில் ஏறியது. உள்நுழைந்த இளமருதன் வடிவிலும் மனத்திலும் நிறத்திலும் நிலைமறந்து நின்றான்.
பெரும் வட்ட வடிவில் 9 தூண்கள் நிலை கொண்டிருந்தன. தூண்களின் மடிப்புகளும் வேலைப்பாடுகளும் இணை சொல்ல முடியாதவை. அந்த தூண்களின் மேல் குவிமாடம் இருந்தது. மாடத்தின் மேற்கூரை முழுவதும் ஓவியம் தீட்டப்பட்டிருந்தது. இரவு நேரத்து வானம் நிலவு ஒளிர்ந்து கொண்டிருக்க, எங்கும் விண்மீன்கள் மின்னிக் கொண்டிருக்கும் காட்சி அதில் இருந்தது. அண்ணாந்து பார்த்தபடி மேற்கூரையின் முழு வட்டத்தையும் நோக்கினான். ஓவியர்கள் வேலையை முடித்து விட்டார்கள். ஆனால் குறித்து கொடுத்த அந்துவன் வந்து பார்த்து சரி என்று சொன்னால்தான் சாரத்தை பிரிக்க முடியும் என்று நண்பகல் அவர் வந்து விடுவார் என்று சொல்லியபடி, வாருங்கள் இன்னொரு பள்ளியறைக்கு என்று அழைத்து சென்றான் செவியன். இன்னொரு பள்ளியறையா? ஆமாம், இது கார்கால பள்ளியறை. கீழ்நிலையில் அமைக்கப்பட்டுள்ளது. அடர்ந்த தூண்களும் மரவேலைகளும் இதில் அதிகம். இன்னொன்று வேனிற்கால பள்ளியறை. அது மேல் மாடத்தில் கட்டப்பட்டுள்ளது. வைகையின் காற்று எல்லா திசைகளிலும் இருந்து உள்நுழைவதைப் போல வடிவமைக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லியபடி அங்கு அழைத்து சென்றான். அங்கும் வேலைகள் நடந்து கொண்டிருந்தன. வேலை செய்பவர்கள் யவன தச்சர்கள். வேனிற்கால வெக்கையை காதலின் கவசமாக மாற்றும் வித்தையை செய்து கொண்டிருந்தனர். விதவிதமான கைக்கருவிகளை வைத்து பணியாற்றினர். இளமருதன் கண்களை எங்கும் ஓடவிட்டான். அங்கு நெருக்கமாக அமைக்கப்படாமல் விலகி நிற்கும் தூண்கள், சாளரத்திலிருந்து தன்னியல்பிலேயே வந்து தழுவிச் செல்லும் காற்று என 2 மாளிகைகளுக்கும் எவ்வளவோ வேறுபாடுகள் இருந்தன. மேற்கூரை ஓவியம் மட்டும்தான் ஒன்று போல இருந்தது. இரவு நேரத்து விண்மீன்களும் நிலவும் ஒளி வீசியபடி இந்த இரண்டையும் ஒன்று சேர்த்தாலும் ஈடாக முடியாத பெரும் மாளிகை ஒன்று கட்டப்பட்டு வருகிறது என்று சொல்லி பாண்டரங்கத்திற்கு அழைத்து சென்றான் செவியன். அங்கே வைப்பதற்காகத்தான் அவன் தந்தை காமன் விளக்கு செய்து கொண்டிருக்கிறார் என்பதால் அந்த அரங்கு எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க ஆவலுடன் போனான். பளிங்கு கற்கள் பாவப்பட்டு நிலைச்சுவரிலும் தந்தரையிலும் பளபளப்பு ஏறி இருந்தது. ஓவியங்களும் மரவேலைப்பாடுகளும் மனித கற்பனைக்கு எட்டாத பேரளவு கொண்டு விளங்கின. கலை வேலைப்பாடுகளின் உச்சமென இந்த அரங்கை சொல்லலாம். நடுவில் ஆடுகளும் அதை சுற்றி இசைக்கவும் பாடவும் கண்டுகளிக்கவும் ஏற்றவாறு ஒவ்வொன்றுக்கும் தகுந்த மேடைகள். எல்லா தூண்களிலும் சிற்ப வேலைகள் ஏறக்குறைய முடிந்துவிட்டன. சுவர்களில் சுதை வேலைப்பாடுகள் வண்ணங்கள் பூசப்பட்டு விட்டன. மேற்கூரை ஓவியமும் முடிந்துவிட்டது. அந்துவன் வந்து பார்த்துவிட்டால் எல்லாம் முற்று பெற்றுவிடும். நிலை மறந்து பாண்டரங்கத்தை பார்த்து கொண்டிருந்தான் இளமருதன். வாருங்கள், அந்துவன் வருவதற்குள் நாம் உணவருந்து விட்டு வருவோம் என்று சொல்லியபடி அழைத்து சென்றான் செவியன். கோட்டைக்கு தெற்கே மதுரையின் இடுகாடு இருந்தது. இறந்து போன மேற்கு வாசலின் தளபதி மாரையனின் உடலை அங்குதான் கொண்டு வரப்பட்டது. வீரர்கள் உடலேந்தி வந்தனர். இல்ல, டார்க்கான விஷயத்துக்கு சிரிச்சிட்டேன். அந்த மாரையன் ஆளு போய் சேர்ந்துட்டான். ஒரு வீசுச்சுல, அப்பயே போய் சேர்ந்துட்டான் தலைவன். நேற்று நள்ளிரவு யானையை குறுக்கிட்ட மாரையனை சற்றும் எதிர்பாராமல் துதிக்கையால் சுழற்றி அடித்தது. குதிரையின் முதுகெலும்பு நொறுங்கி கீழே சரிந்தான் மாரையன். பின்னங்கால்கள் அவனை மிதித்து கடந்தது யானை. பின்புறம் வந்த வீரர்கள் நிலைமையை உணர்ந்து யானை கட்டுத்தறியின் தலைவன் அல்லங்கிரனிடம் செய்தி சொல்ல ஓடினர். மேலே உட்கார்ந்திருந்த பாகனுக்கு இப்போதுதான் நிலைமை பிடிபட்டது. யானைக்கு மதம் கொள்ளவில்லை. மதம் பிடித்திருந்தால் இந்நேரம் தான் உயிரோடு இருக்க மாட்டோம். தந்தத்தில் தாங்கி பிடித்திருக்கும் குறுக்கு கட்டையால் தான் இந்த இடத்தையே தகர்த்திருக்கும். முழுநிலை உணவு 3 சுற்று கொடுக்கப்பட்ட பிறகு அயர்ந்து தூங்கி கொண்டிருந்த அதை எழுப்ப வேலை வாங்கியதில் ஏதோ பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இது வேறு திசை போகாமல் வந்த வழியே கட்டுத்தறி நோக்கிதான் போய்கொண்டிருந்தது என்று நினைத்தபடியே அதன் மேல் அமர்ந்திருந்தவன் குத்துக்கோளை வலது காதின் பின்புறம் சொருகிவிட்டு சட்டென யானையின் மேலிருந்து பக்கத்து மாளிகை சுவரின் மேல் தாவினான். அல்லங்கீரனை பார்த்து தகுந்த ஏற்பாடு செய்வதற்காக அவரை நோக்கி ஓடினான். மாரையனின் வீரர்கள்தான் முதலில் கட்டுத்தறியின் தலைவனை வந்தடைந்தனர். வீரர்கள் ஓடி வரும் வேகத்தை பார்த்ததும் என்ன நடந்திருக்கும் என்பதை புரிந்து கொண்டார் அல்லங்கீரன். தளபதியை மிதித்து கொன்று விட்டது என பதபதைக்க சொன்னார்கள். உடனடியாக 3ஆம் தறியில் இருந்த யானைகளை எழுப்ப உத்தரவிட்டான். எத்தனை 100 யானைகளை பழக்கியவன் அல்லங்கீரன். போர்க்களத்தில் எதிரிகளின் யானை படையை சிதைக்க எத்தனையோ முறை வழிவகுத்தவன். வயதாகிவிட்ட காரணத்தை சொல்லி யானைப்படை பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்ட போது வாரக்கணக்கில் உணவெடுக்காமல் பட்டினி கிடந்து துயரத்தை கடந்தவன். யானைகளுக்கிடையே வாழ்வை கழித்தவன். வயதான யானைகள் இருக்கும் கட்டுத்தெறி இப்போது இவன் வசம். யானைகளால் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ளும் பொழுதுகளில் அவனது ஆளுமையை கண்டு நாடே நடுங்கி இருக்கிறது. இப்போது உடல் மிகவும் தளர்ந்து விட்டது. ஆனாலும் சவாலை சந்திக்க தயாரானான். நிலைப்படை வீரர்கள் அலையலையாக யானையின் பின்னால் வந்து கொண்டிருந்தனர். அவர்கள் கோட்டையின் உள்பக்கமாக போகாமல் கட்டுத்தெறியை நோக்கி நடந்தனர். வீரர்கள் பாதுகாப்பான தொலைவில் பின்தொடர்ந்தனர். குறுக்கு தெருக்களின் வழியாக விரைந்தோடி வந்த பாகன் கட்டுத்தறியை அடைந்த போது அல்லங்கீரன் அங்கில்லை. செய்தியை கேட்டு யானையை மறிக்க போய்விட்டார் என்பதை உணர்ந்தான். அவர் போன திசை நோக்கி ஓடினான். யானைக்கு மதம் பிடிக்கவில்லை. கட்டுப்பட மறுக்கிறதே தவிர கட்டுப்பாட்டை மீறவில்லை. வலது காலில் இருக்கும் காயங்களை நோக்கி
கட்டுகளை வீசி இறுக்கிவிட்டால் அது அசையாமல் நின்றுவிடும். இதை அவரிடம் சொல்லத்தான் விரைந்து வந்தான். ஆனால் அதற்குள் எல்லோரும் போய்விட்டார்கள். அதற்கு மதம் பிடித்து விட்டது எனக் கருதி அதை வீழ்த்தப் போகிறார்கள். எப்படியாவது அந்தச் செயலைத் தடுக்க வேண்டும் என பதறியடித்து யானையை நோக்கி ஓடினான் பாகன். யானை வந்து கொண்டிருக்கும் வீதியை அடைந்தான் அல்லங்கீரன். கொடுக்குப்போல் மேல் தூக்கி இருந்த அதன் அடிவாளை கொண்டுதான் மதத்தை கணக்கிட முடியும். வந்தவுடன் அடிவாளை பார்க்க முயன்றபோது மேலே பாகன் இல்லை என்பது தெரிந்தது. அவனை யானை கொன்றுவிட்டது என முடிவுக்கு அவர் போனதால் மேல் தூக்காமல் இருந்த அடிவாளை அவரது கண்கள் காணவில்லை. மத யானையை எதிர்கொள்வதற்காகவே பயிற்சி பெற்ற வீரர்கள் துல்லியமாக தாக்குதலை முன்னெடுத்தனர். பாண்டிய பேரரசு யானை போர்களிலும் மத யானை அடக்கும் உத்திகளிலும் நிகரற்று விளங்கியது. மதுரையில் மாபெரும் விழா நடக்கும் நேரம் சற்றே பிசகு ஏற்பட்டாலும் பெரும் இழப்பில் முடிந்துவிடும். எனவே தாமதிக்க வேண்டாம் என முடிவெடுத்தார் அல்லங்கீரன். அதை போகவிட்டு சரியான ஒரு நார்திசையில் யானைகளோடு மறித்தார். ஒரே நேரத்தில் யானைகள் 4ம் பிளறி கொண்டு துதிக்கியை தூக்கியபடி அதை நோக்கி முன்னகர்ந்தன. அவற்றின் தந்தங்கள் முனையில் பளிச்சிடும் பூண்களும் குத்தீட்டுகளும் மாட்டப்பட்டிருந்தன. அந்த அடர் இருட்டில் என்ன நடக்கிறது என்பது யாருக்கும் புரியவில்லை. பிளிரலின் பேரொளி மேலெழுந்த போது அது குறுந்தடியோடு மண்ணில் சரிந்தது. மற்ற நாட்களில் இது நடந்திருந்தால் இந்த பேரோசை கேட்டு மொத்த நகரமும் விழித்திருக்கும். ஆனால் விழா கொண்டாட்டத்தில் நகரம் திளைத்து கொண்டிருந்ததால் எங்கும் எதிரொலிக்கும் பேரொலிக்கு நடுவில் யானையின் பிளிரல் கொண்டாட்டத்தின் பகுதியாக காற்றில் கரைந்தது. தலைமை அமைச்சர் முசுகுந்தருக்கு முதலில் செய்தி அனுப்பப்பட்டது. இந்த மாநகரை வகுக்கப்பட்ட வீதிகளின் வழியே கட்டி காப்பவர் அவர்தான். மணவிழா திருநாளுக்காக எங்கும் மங்கள பேரொளி நிரம்பியிருக்கும். இப்படி ஒரு செய்தியை கேட்டு மனிதர் நடுங்கி போனார். இந்த செய்தி பரவாமல் உடனடியாக கட்டுக்குள் கொண்டு வந்தார். விடுவதற்குள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்த உத்தரவிட்டார். பெரும் மரவண்டியில் யானையை இழுத்து ஏற்றினர். முன்னும் பின்னுமாக யானைகளை அந்த வண்டியை இழுத்து தள்ளியும் கொண்டு சென்றன. அந்த இடத்தில் மண்ணை கொட்டி குருதியை மூழ்கடித்தனர். இரவோடு இரவாக வேலையை முடித்தனர். ஆனாலும் விதிகளின்படி விசாரணை உண்டு என்பது எல்லோருக்கும் தெரியும். அரண்மனையின் நாட்களையும் கோள்களையும் கணித்து சொல்லும் தலைமை கணியின் பெயர்தான் அந்துவன். காலம் கணிக்கும் கணியாக அந்துவனின் மறுசொல்லில்லை. இந்த மாநகரில் அவன் கணித்து சொல்லும் சொல்லே பேரரசின் சொல்லாயுது. சிறுகோள் ஒன்றை எப்போதும் கையில் வைத்திருக்கும் அவன் தடித்த கோள் அளவே உடல் கொண்டவன். பொதிகை மலையடிவாரத்தில் வீற்றிருக்கும் பாண்டிய நாட்டின் பெருங்கணியர் திசைவேளருக்கு மாணவன் இவன். திருமணத்தை முன்னிட்டு புதிதாக 3 மாளிகைகள் கட்டப்படுவதை அறிந்தும் அதன் மேற்கூரையில் என்ன ஓவியம் இருக்கலாம் என்று முடிவு செய்ய பொதிகை மலையை சென்று பேராசன் திசைவேளரிடம் கருத்தறிந்து வந்தவன். அவர் சொன்ன அடிப்படையில் வானியல் அமைப்புகளை சொல்லி ஓவியர்களை வரைய வைத்துள்ளான். திருமணத்தை முன்னிட்டு பெருங்கணியர் திசைவேளர் நாளை அரண்மனைக்கு வரவிருக்கிறார். அவர் வருவதற்குள் ஓவிய பணிகளை முடித்து வைக்க வேண்டும். வரையப்பட்டவை எல்லாம் சரியாக இருக்கின்றனவா என பார்ப்பதற்காக அந்துவன் புதிய மாளிகையை நோக்கி வந்து கொண்டிருந்த போது அவரது வரவை எதிர்நோக்கி காத்திருந்தனர் செவியனும் இளமருதனும். அந்துவன் வந்ததும் இளமருதனை அவருக்கு அறிமுகம் செய்து வைத்தான் செவியன். இளமருதன் அவரை வணங்கினான். அவனது வணக்கத்தை ஏற்றுக்கொண்டதன் அடையாளமாக தலையை மெல்ல அசைத்தபடி நடந்தான் அந்துவன். புதிய மாளிகைகள் குறித்து இளமருதன் தனது வியப்பை அந்துவனிடம் வெளிப்படுத்தியவுடன் நடந்தான். மூவரும் கார்கால பள்ளியரை நோக்கி நடந்தனர். கட்டட அமைப்பை மரவேலைப்பாடுகளை கலை நுணுக்கங்களை வியந்து சொல்லிக்கொண்டே அவன் வந்தான். மேற்கூரை ஓவியத்தை பற்றி ஏதாவது சொல்வானா என கணியனின் காதுகள் காத்திருந்தன. அப்போது செவியன் சொன்னான், கணியரே, 3ம் வெவ்வேறு விதமான மாளிகைகள். ஆனால் மேற்கூரை ஓவியத்தை மட்டும் ஏன் ஒன்று போல் வரைந்திருக்கிறீர்கள்? 3ம் வெவ்வேறானவைதானே என்றார் அந்துவன். இல்லையே, ஒரே மாதிரியாகத்தான் இருக்கின்றன என்றான் செவியன். வானத்தில் உள்ள வேறுபாடுகளை அறிய சற்றே வானறிவு வேண்டும். வாருங்கள், என்ன வேறுபாடு என்று உங்களுக்கு சொல்கிறேன் எனச் சொல்லிக்கொண்டே மாளிகைக்குள் நுழைந்தான் அந்துவன். பின்னாலே இருவரும் நுழைந்தனர். கார்காலத்தின் மாளிகையின் மேற்கூரையை காட்டி சொன்னார். இதில் மதி எவ்விடத்தில் இருக்கிறது பார்த்தீர்களா? மேற்கூரையின் இடது பக்கம் இருக்கிறது என்றான் செவியன். நான் இடம் என சொன்னது காலத்தை வானில் நிறைமதி எந்த விண்மீன் கூட்டத்தோடு இணைந்து நிற்கிறதோ அந்த விண்மீன் பெயரில்தான் அந்த மாதத்தை அழைக்கிறோம். அங்கு பாருங்கள், முத்துக்களைப் போல மின்னிக் கொண்டிருப்பவைதான் கார்த்திகை விண்மீன் கூட்டம். அதோடு மதி நிற்பதால் இது கார்த்திகை மாதம். மதி நிற்கும் இடமும் விண்மீன் கூட்டம் இருக்கும் இடமும் பிற கோள்கள் நிற்கும் இடமும் வானியல் கணக்குப்படி அமைக்கப்பட்டுள்ளன. டிகிரி கணக்கு, அதாவது வானியல் கணக்கை அறிந்தவர்கள் இந்த ஓவியத்தை பார்த்தால் எந்த ஆண்டு, எந்த மாதம், எந்த நாளை இந்த ஓவியம் குறிக்கிறது என்பதை துல்லியமாக சொல்லிவிடுவார்கள். மேற்கூரையின் வட்டத்துக்குள் இருப்பது ஓவியம் அன்று, காலம். இளவரசர் பொதிய வெப்பன் பிறந்தபோது வானத்தில் நாள் மீன்களும் கோல் மீன்களும் இருந்த அமைப்புதான் இது. படுக்கையில் சாய்ந்து பார்க்கும்போது அவரது கண்கள் நேரடியாக இதைத்தான். மதியும் விண்மீன்களும் கோல் மீன்களும் இதே அமைப்பு மறுபடி வர
60 ஆண்டுகள் ஆகும். காலத்தின் முழுவட்டம் எல்லா காலங்களிலும் ஒளி வீசி கொண்டு தான் இருக்கப் போகின்றன. அதைப்போல் என்றென்றும் ஒளி வீசக்கூடியவை நீ அமைத்துக்கொள் என்று காலம் அவருக்கு ஒவ்வொரு இரவும் சொல்லும். அந்துவனின் விளக்கத்தைக் கேட்டு மெய்சிலிர்த்து நின்றான் செவியன். மேற்கூரையை அண்ணார்ந்து பார்த்தபடி இருந்த இளமருதனுக்கு பேச நாயெழவில்லை. சற்று நேரம் கழித்து அந்துவன் சொன்னான். வேனிற்கால மாளிகையின் மேற்கூரையில் இருக்கும் கால அமைப்புகள் இளவரசியார் பொற்சுவை பிறந்தபோது நிலை கொண்டிருந்த வானியல் அமைப்பு. மூவரும் அந்த அரங்குக்குள் நுழைந்தனர். மதி முற்றிலும் வேறொரு திசையில் இருந்தது. நான்மீன்களும் கோல் மீன்களும் வெவ்வேறு இடங்களில் நிலை கொண்டிருந்தன. 3வது மாளிகையான பாண்டரங்கத்திற்குள் நுழைந்தனர். இது யாருடைய பிறந்த கால அமைப்பு என்று கேட்டான் செவியன். அதுதான் எனக்கும் தெரியவில்லை. நாள்மீன்களும் கோல் மீன்களும் இந்த இடத்தில் இருக்க வேண்டும் என திசைவேளர் குறித்து தந்தார். அதன்படி வரைந்துள்ளேன். இது என்ன அமைப்பு என்று இப்போது வரை எனக்கு விளங்கவில்லை என்றார் அந்துவன். நாளை அவர் வரவிருக்கிறார். இதில் எத்தனை குறைகள் அவர் கண்ணுக்கு தெரிய போகின்றனவோ என்றவனின் குரலில் பதற்றத்தை உணர முடிந்தது. அரண்மனை கணியனின் பார்வையில் நடந்துள்ளவற்றில் குறை கண்டறிய முடியுமா என்ன? செவியனின் கேள்விக்கு அசட்டையான சிரிப்போடு அந்துவன் சொன்னான். வரையப்பட்ட வானில் எத்தனை விண்மீன்கள் இருக்கின்றனவோ அத்தனை குறைகளை அவரால் கண்டறிய முடியும். ஏனென்றால் வானில் அவ்வளவு நிறை கண்டவர். அதனால்தானே பெரும்புலவர் கபிலர் திசைவேளரை போற்றி அத்தனை பாடல்கள் பாடியுள்ளார். சொல்லிக்கொண்டே அந்துவன் வெளிமாடத்தை பார்த்தபோது அங்க வட்ட வடிவில் செய்து வைக்கப்பட்டிருந்த திகிரி மேடையின் மேல் நாற்சதுர கூண்டு ஒன்று வைக்கப்பட்டிருந்தது தெரிந்தது. அதை பார்த்ததும் பதறி போன அவர், அதை தூக்கி கீழே எறியுங்கள் என்று கத்தியபடி அதை நோக்கி விரைந்தார். அவ்வளவு நேரம் அவர் சொன்னதை வியந்து கேட்டுக்கொண்டிருந்த இளமருதன் அவர் கத்தியதால் ஓடிப்போய், ஐயா பொறுத்து கொள்ளுங்கள், நான் கொண்டு வந்த கூடுதான் அது என்று சொல்லி கூண்டை தூக்கி கீழே இறக்கினான். அந்துவனின் கண்கள் சிவந்தன. என்ன இது அருவருப்பான விலங்கு? இதை கொண்டு வந்து ஏன் இதில் வைத்தாய்? அது என்ன மேடை தெரியுமா? எதற்காக அமைத்திருக்கிறோம் என்று தெரியுமா? இப்படி இதை கரைப்படுத்தி விட்டாயே என கோபப்பட்டார். இளமருதன் அந்துவனை வணங்கி மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கேட்டான். பணியாளர்களை வரவழைத்து திகிரி மேடையை தூய்மைப்படுத்த அவர்களும் வேக வேகமாக செய்தனர். செவியனுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. தேவாங்கு இருக்கும் கூட்டை எங்கு வைக்க என்று இளமருதன் கேட்டபோது, மாளிகை விட்டு வெளியே தனித்திருக்கும் அந்த மேடையின் மீது வையுங்கள் என்று சொன்னது அவன்தான். வெளியில் இருந்து வந்துள்ள ஒருவன் செய்து விட்டான் என்பதால் அந்துவனின் கோபம் இந்த அளவுக்கு இருக்கிறது. இதை வைக்க சொன்னது நான் தான் என்று தெரிந்தால் அவ்வளவுதான் என்று மனதில் நினைத்து கொண்டு பேச்சை திருப்ப, அந்த அழகிய வட்ட வடிவ மேடை எதற்காக மாளிகையை விட்டு வெளியே அமைத்துள்ளார்கள் என கேட்டான். சற்றே கோபம் தணிந்த அந்துவன் சொன்னான். இது சக்கரவாக பறவைக்கான மேடை. பறவைகளின் இளவரசி சக்கரவாக பறவை என்று சொல்வார்கள். வரப்போகும் பாண்டிய நாட்டு இளவரசியார் பொற்சுவையின் செல்ல பறவை அதுதானாம். இது உண்மையில் பறவைகளின் இளவரசி என்று, வணிகர்களின் இளவரசி. ஆம், கால மாற்றத்தை கணித்து சொல்லும் பறவை அது. கார்காலத்துக்கான காற்று தொடங்கும் போது உலகின் எந்த திசையில் இருந்தோ இது வந்து விடுகிறது. இது வந்துவிட்டால் காற்றின் திசையும் மழையின் தொடக்கத்தையும் கடலில் மிதக்கும் வணிகர்கள் அறிவார்கள். மழையோடு வந்து மழைநீரை மட்டுமே அருந்தி உயிர் வாழும் வியப்பு தரும் இந்த பறவை மழைக்காலம் முடிந்ததும் புறப்பட்டு மீண்டும் கடலுக்குள் போய்விடுகிறது. இளவரசியார் இந்த பறவையோடு தான் வந்து கொண்டிருக்கிறாராம். அந்த பறவைக்கான கூண்டு வைக்கும் மேடை ஒன்றாக செய்ய சொன்னார்கள். அது கார்காலம் முடிந்ததும் பறந்து செல்லும் திசையை நோக்கி 6 மரங்களால் வட்ட வடிவில் அந்த திகிரி மேடையை அமைத்துள்ளேன். அதில் போய் இந்த விலங்கை வைத்து விட்டீர்களே என்று கோவப்பட்டவர் தேவாங்கை பார்த்தபடி கேட்டார். என்ன விலங்கு இது என்று. நான் இதற்கு முன்னால் இப்படி ஒரு விலங்கை பார்த்ததில்லையே. எதற்கு இதை கொண்டு வந்துள்ளீர்கள்? தேவாங்கு என்று அதன் பெயரை சொன்ன இளமருதன் இதை கொண்டு வந்ததன் காரணம் சொல்ல வாயெடுத்தான். ஆனால் சட்டென அதை நிறுத்தி கொண்டான். பாரிக்கு தெய்வ வாக்கு சொல்லும் விலங்கு இது. இதை மாமன்னருக்கு பரிசு பொருளாக கொண்டு வந்துள்ளோம். இதை பார்த்ததும் மாமன்னர் அடைய போகும் மகிழ்வு அளவற்றது. இதை மாமன்னரிடம்தான் சொல்ல வேண்டும். இடையில் இருப்பவர்களிடம் சொன்னால் எப்படியும் மாற்றிவிடுவார்கள் என்று நினைத்தவன் சட்டென வாயடைத்து கொண்டான். உலகமே வியக்கப் போகும் ஒரு திருமணத்திற்கு நீ கொண்டு வந்துள்ள பரிசு பொருள் இதுதானா என்று சொல்லி சிரித்தபடி, குறுநில மன்னன் ஒருவனின் மகனால் மாமன்னரை இந்த திருமண காலத்தில் சந்திக்க முடியுமா என்ன? செவியன் சொன்னான். வெங்கல் நாட்டின் மீது பேரரசிற்கு நல்ல மதிப்பு உண்டு. எனவே நேரம் ஒதுக்குவார் என்றுதான் நினைக்கிறேன். சரி, அதையும் பார்ப்போம் என்று சொன்ன அந்துவன், இந்த விலங்கு கூண்டை இனி இங்கு வைக்க கூடாது. மாளிகைக்குள் இருக்கும் மேடையில் வைத்துக் கொள்ளுங்கள் என்றார். இளமருதன் கூண்டை எடுத்துக்கொண்டு பாண்டரங்கத்திற்குள் நுழைந்தான். இந்த அரங்கில் வைக்கத்தான் தந்தை காமன் விளக்கை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் நான் கொண்டு வந்த விலங்கு அதற்கு முன்னே உள்நுழைந்து விட்டது என எண்ணியபடி அந்த கலைமாடத்தின் ஓரத்தில் இருக்கும் மேடை ஒன்றின் மீது வைத்தான். உள்ளிருந்த 2 தேவாங்குகளையும் வட்ட கண்களை உருட்டி உருட்டி இங்கும் அங்கும் பார்த்தன. முன்பு போல் இவை அச்சம் கொள்வதில்லையே என இளமருதன் எண்ணிக்கொண்டிருக்கையில் அவை 2ம் அண்ணாந்து மேற்கூரையை பார்த்தன. பார்த்த கணத்தில் கத்தியபடி மருண்டு உள்ளொடுங்கின.
முதல் முறையாக அவற்றின் கத்தலை கேட்ட இளமருதன், அப்படி என்ன இருக்கிறது மேற்கூரையில் என எண்ணியபடி அண்ணாந்து பார்த்தான். சிதறிக் கிடக்கும் விண்மீன்களும் இடையில் ஓர் ஓரத்தில் நிலவு இருந்தது. காலம் சொல்ல வேண்டியதை சொல்லிக் கொண்டிருந்தது. இப்படியாக 23வது சாப்டர் முடிகிறது. கடைசியா நம்ம பார்த்தப்போ வந்து அம் இவன் சாகலைவன் வந்து அதாவது என்னன்னா, அந்த வாயிர் தளபதி வந்து இதுக்கு முன்னாடி போய் நின்னு, யானைக்கு முன்னாடி நின்னு யானைகிட்ட அடி வாங்கி யானை முன்னாடி தும்பிக்கை வீசுமா, அதோட முடிச்சிருந்தாங்க. ஆனா அதுக்கடுத்து நமக்கு என்னன்னா, வேற ஒரு இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. கரெக்ட்டா இளமருதன் வந்து கண்ண முழிச்சு பார்க்குறப்ப, செவியன தேடி பார்க்குறான். செவியனும் வரான். அவன் அவன் கூட போய்க்கிட்டு இருக்கிறான். போய் அவன் வந்து அங்க வந்து அங்க கட்டப்பட்ட ஒவ்வொரு 3 வகையான பாண்டரங்கம் வந்து கட்டிட்டு இருக்காங்க. 3 வகையான மாளிகை கட்டுறாங்க. அதுல ஒண்ணு வந்து பாண்டரங்கம், ஒண்ணு வந்து காலத்துக்கும், இன்னொன்னு வந்து வேனிற் காலத்துக்கும் தனித்தனியா வந்து கட்டிட்டு இருக்காங்க. ஓகேவா? அ அது அவைங்க அவைங்க வந்து பார்த்தோம்னா, ஒவ்வொரு காலத்துக்கு ஏத்த மாரி அவைங்க மாளிகைய கட்டி வச்சிருக்காங்க. பொண்ணு மாப்பிள்ளைக்காக. அதோட மேற்கூரையில வந்து பார்த்தோம்னா, அம் இது சில ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கு. எப்படின்னா, இது மாரி அது இந்த ஸ்டார்ஸு, அ நிலா இந்த மாரி வந்து நைட்டு ஓவியங்கள் வந்து தீட்டப்பட்டிருக்கு. என்னடா இது அப்படிங்கிற மாரி அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போதேவும், அ உள்ள இது இது என்ன விஷயம் ஏதுன்னுலாம் பார்க்கும்போது, அங்க இது எல்லாத்தையும் சரி பார்க்கறதுக்கு வந்து அந்துவன்னு ஒருத்தன் வரணும். அவன் தான் வந்து இது எல்லாத்தையும் பார்க்கற இங்க இருக்கிற கணியன். கணியன்னா அப்போ வந்து அவங்க அந்த ஆஸ்ட்ராலஜி பார்க்குற ஆள் வந்து இந்த அரண்மனைக்கு வந்து அவன் தான். அவன் பார்த்து இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணா அது முடிச்சிடலாம். எல்லா வேலையும் ஓவர் ஆயிரும். அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போதேவும், ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் போகுது. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இது மாரையனோட இத வந்து பக்கத்துல இருக்க இடுகாட்டுல போய் புதைச்சிட்டு இருக்காய்ங்க. என்னடான்னு பார்த்தா, அந்த யானை வந்து இத வீசுச்சுல்ல, அ தும்பிக்கைய வீசுச்சுல்ல, அதுல வந்து அடிபட்டு செத்து போயிட்டான் மாரையன். போய் சேர்ந்துட்டான். மாரையனா? சாகலைவனா? சாகலைவன் வேற. நான் தான் மாத்தி சொல்ட்டேன். மாரையன் தான் ஃபர்ஸ்ட் மாரையன்னு சொல்றதுக்கு பதிலா சாகலைவன்னு மாத்தி சொல்ட்டேன். மாரையன் தான் வந்து அடிபட்டு செத்துட்டான். அந்துவன் இல்லையா? அந்துவன் இல்ல. அந்துவன் வேற. அந்துவன் வந்து கணியன் தான் அந்துவன். நான் இடையில வந்து ஃபிளாஷ்பேக்குக்கு போயிட்டு இருக்கேன். அவர் அங்க மெசேஜ் போட்டிருக்காரு. மாரியன் வந்து இறந்து போயிருக்கிறான். அ என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, யானையுமே செத்து போயிருக்கு. இப்ப வந்து அந்த ஃபிளாஷ்பேக்ல நைட்ல வந்து காமிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம அந்த யானை வந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருந்துச்சுல்ல, அதுல வந்து என்னன்னா, இந்த மாரி அவன் குறுக்க வந்தோனே அடிபட்டு செத்து போயிட்டான். இவனுங்க அவசர அவசரமா போயிட்டு அல்லங்கீரன போய் கூட்டு வந்துர்றானுங்க. அல்லங்கீரன் யாரு? இந்த யானைகள் எல்லாத்தையும் பாத்துக்கிற ஆள் தானே, மொத்தமா பாத்துக்கிறது அவன் தானே. அவன போய் கூப்பிடலான்னு வீரர்கள் எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. பாகனுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, யானை வந்து இதாகல. யானை வந்து மதம் பிடிக்கல. அது வந்து மிரண்டிருக்கு அவ்வளதான் அப்படின்னு சொல்லி அத கண்ட்ரோல் பண்ணிரலாம் ஈஸியா அப்படின்னு சொல்லி, அவனும் ஒரு பக்கம் இறங்கி இதுக்கு அல்லங்கீரன தேடி போக ஆரம்பிச்சுட்டான். இந்த டைம்ல என்ன ஆச்சுன்னா, இவங்க வந்துர்றாங்க. யாரு இப்போ இந்த வீரர்கள்லாம் தேடி போனா அல்லங்கீரன கூட்டு வந்துர்றாங்க. அதுக்கு உண்மையிலேயே மதம் பிடிச்சிருக்கு. மேல பாகன்ல செத்து போயிட்டான்னு நெனச்சுட்டு, ஒரு 4 யானைய வச்சு அதையும் கொன்னுடுறாங்க. கொன்னுட்டு இது முசுகுந்தர் யாருன்னா, இந்த இதுக்கு அமைச்சர். பாண்டிய நாட்டுக்கு அமைச்சர் அவர்தான். அவருக்கும் நியூஸ் போயிருது. இத நைட்டோட நைட்டா வச்சு புதைச்சிருங்க. வெளிய நியூஸ் தெரியாம பார்த்துக்கங்கன்னு சொல்லி நல்லா ஒரு லோடு மண்ணள்ளி கொட்டி மூடிர்றானுங்க எல்லாத்தையும். இப்படி மூடி வச்சுட்டு, இப்போ இந்த விஷயம்லாம் எதுவும் தெரியாது. விசாரணை மட்டும் அடுத்த நாள் இருக்குன்ற மாரி வச்சுட்டு, அப்படியே அத க்ளோஸ் பண்ணிர்றாங்க. திரும்ப இங்க நம்ம நார்மலான டேஸ் காமிக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம இளமருதனும் செவியனும் பார்த்துட்டு இருக்கப்ப அந்துவன் வந்துட்டான். அந்துவன் வந்து இந்த மாரி ஒவ்வொரு இடத்தையா வந்து பார்த்துட்டு இருக்கும்போது, இது மேல இருக்க ஓவியங்கள பத்தி சொல்றான். எதுக்கு 3லயுமே மேல இருக்க இது ஸ்டார்ஸ் இதெல்லாமே ஒரே மாரி வரைஞ்சிருக்கிறீங்க. என்ன கதை அப்படின்னு சொல்லி கேட்டா, அவன் என்ன சொல்றான்னா, இல்ல இது வந்து வேற வேற ஓவியம் தான். ஆக்சுவலான ஒரே ஓவியம் கிடையாது. இங்க இருக்கிறது வந்து அ மேல இருக்கிறது வந்து பொதியவர்பன் யாருன்னா, கல்யாண மாப்பிள்ளை இளவரசன். அவன் பிறந்த நாளைக்கு எப்படி இருந்துச்சோ, அத மாரி நான் வரைஞ்சிருக்கிறேன். ம். இதுக்கு மேல அதுக்கு அடுத்து என்னன்னா, மேல இருக்கிற வேணிற்கால அறைக்கு போறாங்க. அந்த அறையில பார்த்தோம்னா, இது பொற்சுவை. அதாவது என்னன்னா, இளவரசி. இப்ப ஆகப்போற இளவரசி, வருங்கால இளவரசி, கல்யாண பொண்ணு. அவங்களோட இத வந்து வரைஞ்சிருக்கும். அப்போ வந்து அதுக்கடுத்து பாண்டரங்கம்னு தனியா ஒண்ணு கட்டிட்டு இருக்காங்கல்ல, 3வதா கட்டுற மாளிகை. அங்க போய் பார்த்துட்டு, அப்ப இது யாரோட பொறந்த நாள் அப்படின்னு கேட்டா, இல்ல அது என்னன்னு எனக்கே தெரியாது. அ இத வந்து வரைய சொன்னது திசைவேலர். திசைவேலர் யாருன்னா, இந்த அந்துவனுக்கே வந்து சொல்லிக் குடுத்தது அவர்தான் எல்லாத்தையும். ஓகேவா? திசைவேலர் தான் சொன்னாரு. அவர் வந்து என்னென்ன குறையெல்லாம் சொல்லப் போறாரோ அப்படின்ற மாரி பயப்படுறான். நீங்க வரையறதுல எப்படி அதாவது என்னன்னா, ஒரு அரண்மனை கணியன் உங்க இதுலயே குறைய சொல்ல முடியுமா அப்படின்னா, அவர் வந்து நான் இதுல எத்தன ஸ்டார்ஸ் இருக்கோ, அத்தன ஸ்டார்ஸ்க்கும் அவர் குறை சொல்லுவாரு. அந்த மாரி ஆளு. அவ்வளோ விஷயம் அவருக்கு தெரியுன்ற மாரி சொல்றான். இந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, ஒரு ஒரு நல்ல பயங்கரமான ஒரு மேடை ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. பொன்னாலான ஒரு மேடை மாரி இருக்கு. அந்த மேடை மேல வந்து நம்ம ஆள் எடுத்துட்டு வந்த கூண்ட தூக்கிட்டு போய் வச்சிருந்திருக்கான். அந்த கூண்டுல தான் தேவாங்கு விலங்கு இருந்துச்சு. அத பார்த்தோனேயும் இவன் டென்ஷன் ஆகி புடிச்சு கத்து கத்துன்னு கத்துறான். என்னடா இதுல வந்து
இதில் தூக்கிட்டு வந்து இதை வேண்டாம் இதை வச்சது இந்த கருமத்தை அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். கேட்டோடனேவும் ஐயா நான் தான் ஐயா தெரியாமல் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் உட்காந்து காலில் விழுகாத குறையா கெஞ்சுறான். உடனேவும் சரி ரைட்டு விடு, ஒளிஞ்சு போ, இது என்ன இது அப்படின்னு கேட்டால் தேவ வாக்கு விலங்கு அப்படின்னு மட்டும் சொல்லி முடிச்சுட்டான். அதை வேற எதுவும் சொல்ல மாட்டேன்ட்டான். இது சரி, அந்த மேடை எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், மேடை வந்து சக்கரவாக பறவைக்கானது. அது வந்து இளவரசியோட செல்ல பறவை. அது வந்து மழை தண்ணியை மட்டுமே குடிச்சுவாலும் எங்கே மழை பெய்யுதோ அங்கே தான் இருக்கும். அது மழை காலத்துக்கு நம்மக்கிட்ட வரும், நம்ம ஊருக்கு வரும், திரும்ப மழை காலத்துக்கே நம்ம ஊரில் மழை காலம் இல்லாதப்ப வேற எங்கே மழை காலம் இருக்கோ அங்கே போயிடும். அது இந்த மாதிரியான ஒரு அதிசய பறவை, அதுக்கான இது பொற்பல்லாக்கு தான் அது அப்படின்ற மாதிரி அதை சொல்லிடுறோம். சொன்னோடனேவும் ஓ ஓகே நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இவனும் சொல்லிட்டு இது சால்வா போயிடுறானுங்க. சொன்னோடனேவும் இந்த இது தேவாங்க வழங்க வந்து நீ என்ன பண்ணு, பாண்டரங்கத்துக்குள்ளே வச்சிரு, நீ பாண்டரங்கத்துக்குள்ளே வச்சிரு, நீ வேற எங்கேயும் இது பண்ண வேண்டாம், வேற எங்கேயும் வைக்காத அப்படின்னு சொன்னேன். பாண்டரங்கத்துக்குள்ளே வைக்கிறான். சக்கரவாக பறவை தெய்வ வாக்கு உன்னை விட மப்பு மந்தரமா தான் இருக்கு. ஏயா அப்படி பண்றீங்க? நான் கூட ஏதோ போட்டிருக்காருன்னு நினைச்சு வந்தேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, இவன் பாண்டரங்கத்துக்குள்ள வந்து இதை வைக்க சொல்லிட்டாங்க. சொன்ன அவன் அப்பதான் நினைக்கிறான் எங்க அப்பா காமன் விளக்கு வந்து இதுக்காக தான் ரெடி பண்ணிட்டு இருக்கான் உள்ள வைக்க. ஆனா தூக்கிட்டு வந்து நான் அதுக்கு முன்னாடி கொண்டு வந்து இந்த தேவாங்க விலங்கு இதுக்குள்ள வந்துருச்சு அப்படின்ற மாதிரி பாக்குறான். அப்ப வந்து அந்த தேவாங்க விலங்குலாம் வந்து அவ்வளவு நேரம் இல்லாம வெளியே வந்து அப்படி எட்டி பாக்குது. அப்பதான் அந்த கூண்டோட இதுகிட்ட வந்து எட்டி பாக்குது. எட்டி பார்த்தா என்னடா அது அப்படின்ற மாதிரி பார்த்தா மேல வந்து இந்த வரையப்பட்ட ஓவியங்களை பார்த்துட்டு கியா மியான்னு கத்திக்கிட்டு திரும்ப உள்ள ஓடி போய் உட்காந்துக்குது, ஒளிஞ்சுக்குது. அதோட முடிச்சிருக்கிறாங்க. காலம் அதோட இதை வந்து சொல்லுது அப்படிங்கிற மாதிரி வச்சு முடிச்சிருக்காங்க. இதுதான் வந்து இந்த கதையில நடந்தது. இல்லைங்கய்யா, கதை நல்லா போயிட்டு இருக்கு. போட்டும். ஓகே. இது ஃபுல்லா இப்போ வந்து பில்டிங் தான், பயங்கரமா பில்ட் ஆனா பண்ணுவாங்க கதையை. ரியலாவே அது தெய்வ வாக்கு விலங்குங்கிற பேர் தான் வந்து தேவாங்கன்னு மாறி இருக்கு. இல்ல புனைவு கதை தான். எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடைக்கல இது வரைக்கும். நான் இப்போ இது புனைவு கதை தான். ஆனா இது ஒரு இதுவும் இருந்திருக்கு. தேவாங்க விலங்கு வந்து ஒரு வணிகத்துல ஒரு பெரிய இது பண்ணியிருக்குது. நம்ம அதை பத்தி பின்னாடி பேசுவோம். ஒரு பெரிய ஒரு பங்கு வந்து இது கொடுத்துருக்குது. நம்ம பின்னாடி பேசலாம் அதை பத்தி. தேவாங்கன்னா எது அந்த ஸ்லோ மோஷன்ல நகருமே அந்த மிருகம், அதை தானே சொல்றீங்க? குரங்கு மாதிரியே இருக்கும்ல இந்த இதுல. இல்லைங்கய்யா, அதுதான் அது தேவாங்க விலங்கு. ஸ்லாட்டுங்கய்யா. ஸ்லாட்டு அதாங்கய்யா இது தேவாங்க தேவாங்கு விலங்கு. வேற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ்ல ஸ்லாட்டு, தமிழ்ல தேவாங்கு தான். நான் உங்களுக்கு இது கூகுள்ல எப்படி செக் சரிங்க. பண்ண உனக்கு காமிக்க வரேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக்லயும் நகரும் அது. அதே மாதிரி தான் இருக்கும். கிளா இருக்குங்க ஐயா அதுக்கு. நம்ம ஊருக்கு ஏத்த மாதிரி இருக்கும். இரு வரேன். இல்ல எல்லா ஏன்னா ஊர்லயும் ஒரே மாதிரி ஸ்லாட் தான் இருக்கும். வந்து இல்ல ஸ்லாட் வந்து வேற மாதிரி இருக்கும். அது டோட்டலாவே வேற மாதிரி இருக்கும். அதனாலதான் கேக்குது. ஓ அப்படி. ஆமா, அது வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த இரு வரேன். அது பார்க்கவே ஆமாண்டா ரொம்ப மிரண்டு போனது மாதிரி அதுக்கு இதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கும். இது கொஞ்சம் ஸ்பீடாவே இருக்கும். ஸ்லாட்டை விட இது கொஞ்சம் ஸ்பீடாவே இருக்கும். அந்த அளவுக்கு தான் கேட்கும். ஐயா தேவாங்கு இரு வரேன். கீழே இதுல சேட்ல போறேன். ஓ ஓகே. இல்ல இதுதானே பாத்துட்டேன். இந்த கண்ணு முட்டையா இவரு சூர்யா. சூர்யாவா? எது சூர்யாவா? ஐயோ இல்லைங்கய்யா, பீஸ்மேக்கர் கையில சிக்கிறாத ஒண்ணு போவாண்டி முடிஞ்சிரா இன்னைக்கு. இந்த படத்துல விசித்திர குழுன்னு காமிச்சிருப்பாங்கய்யா, இதானே? ஸ்லாத் வந்து காதலர் தினம் குணால் ஹேர் ஸ்டைல்ல இருக்குமா? கரெக்ட் தான்யா. என்ன இன்னொரு இதுனா படம்? ஜூட்டோபியால அந்த லாஸ்ட்ல அந்த பேங்க்ல உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கும் தெரியுமா? ஸ்பீடா கூட கார் ஓட்டும்ல. இன்னும் பார்க்கல. அது நானும் ஜூட்டாபியாவே நானும் பார்க்கல. நீங்க அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுலதான் அந்த மாதிரி இருக்கும். அந்த ஒரு டவுட்ல தான் கேக்குறீங்க. ஸ்லாத்துக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு எப்படி? அது ஸ்லாத்னா அந்த ஐஸ் ஏஜ் படத்துல வரும்லாங்க, அதானே ஸ்லாத். ஆமா ஆமா ஆமா, அதான் ஸ்லாத். எனக்கு இப்பதான் வந்து டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. ஓகே, இது ரெண்டும் வேற வேற. இல்ல நான் ரொம்ப நாளா ஸ்லாத் அதே தான் நினைச்சிட்டு இருந்தேன். இதுவும் அது ஒண்ணுதான் நினைச்சிட்டு. காந்தாரா 2ல வருமே. காந்தாரா 2வே தேவாங்கனா அந்த பெங்குயின்ஸ் ஆஃப் மடகாஸ்கர்ல ஒண்ணு வருமே பிளாக் அண்ட் ஒயிட்ல, அதுவும் நினைச்சிட்டு இருந்தேன். அதுவுமே வேற ஐட்டங்கய்யா. கிட்டத்தட்ட இந்த நம்ம தமிழ்நாட்டுல நம்ம இது இருக்குல்ல, அதே மாதிரி அது ஒரு ஐட்டம். அது வந்து லெமூர். இவர் சொல்றது லெமூர். ஒரே இனம் மாதிரி தான் இருக்கும். அது வேற ஐட்டம். எல்லாம் சொந்தக்காரங்க போல இருக்கு எல்லாருமே. இல்ல இதுக்குதான் இந்த டிஸ்கிரிப்ஷன் கரெக்டா இருக்கு. ஆந்த போல கண்ணு, குரங்கு போல கைகள். ஆமா ஆமா கரெக்ட். யார் கட்டர் வந்திருக்கானா? இல்ல லோகனா. ஓகே கட்டர் தான் ஏதாவது பேசுவானா நான் கேட்டேன். ஓகே 24வது சாப்டர் போயிடலாமா? இல்ல வேற ஏதாவது சொல்லணுமா? இல்ல வேற எந்த டவுட்? ஓகே பாகம் 24. கார்காலத்தின் தொடக்க நாளிலேயே மழை கொட்டி தீர்த்தது. கபிலரின் உடல் சூழலுக்கேற்ப தன்னை தகவமைத்துக் கொண்டது. கபிலர் இருந்த வீட்டில்தான் இந்நேரமும் பாரியின் மகள்கள் இருந்தார்கள். அங்கவை சங்கவையோடு சேர்ந்து 8 பேருக்கு எழுத்துக்களை கற்றுக் கொடுக்க தொடங்கியிருந்தார் கபிலர். நடுவீட்டில் மரப்பலகையில் மணல் கொட்டி அதன் மேல் உயிரெழுத்துக்களை எழுத சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார்.
சிறிது காலம் கபிலருக்கு உதவியாக அவரோடு இருந்துவிட்டு வருவதாக சொல்லி மயிலா அங்கேயே தங்கிவிட்டாள். இதுல ஆக்சுவலான ஒரு ஃபேக்ட், அங்கவையும் சங்கவையும் வந்து ஒரு நல்ல புலவருக்கு ஈக்குவலண்டான எழுதக்கூடிய ஆட்கள். அவங்க எழுதின பாடல்கள்லாம் நல்ல நல்ல பாடல்கள்லாம் இருக்கு. ரொம்ப அறிவான பெண்கள்னு சொல்லி உண்மையான ஹிஸ்டரியில இருக்குது. கபிலர் வந்து சொல்லிக் கொடுத்ததாகவும், அவங்க அத நிறைய அவங்க தமிழோட தமிழாவே வாழ்ந்ததாகவும் சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஒரு நாளைக்கு பாரியோட உண்மையான ஹிஸ்டரிய பத்தி ஒரு நாளைக்கு பார்ப்போம். ஜாலியா உட்காந்து பார்க்கலாம். ஜாலியா இல்ல, அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்போதைக்கு அதை பார்க்க வேண்டாம். இதை முடிச்சுட்டு அதை பார்க்கலாம். அது ஓகேவா? அதுல இருந்து நிறைய ரெஃபரன்சஸ் யூஸ் பண்ணி தான் அவர் பண்ணியிருக்காரு. நம்ம அப்படியே இங்க போவோம். பரம்பு நாட்டின் தென்பகுதி எல்லைக்காவல் பொறுப்பாளன் கூழையனிடமிருந்து தேக்கனுக்கு தகவல் வந்திருந்தது. குடநாட்டு அமைச்சன் கோளூர் சாத்தனின் கைகளை வெட்டி அனுப்பியதற்கு பிறகு குட்டநாட்டு அரசவைக்கு குடநாட்டின் தூதுவர்கள் சென்றுள்ளனர். அடுத்து நிகழப்போவதை பற்றி விழிப்போடு இருக்க வேண்டிய வேலை இது என அவர் நினைத்தார். கொற்றவை கூத்து முடிந்து ஒரு வாரத்திற்கு பிறகு கபிலரின் உடல் முற்றிலும் குணமானது. ஆனால் மனம் மிகவும் துவண்டே இருந்தது. நீலன் புறப்பட்ட பிறகு கபிலரின் மனம் நிலைகொள்ள நாளெடுத்து கொண்டது. பார்த்த முதற்கணத்திலிருந்து அவனை பற்றிய வியப்பு பெருகிக் கொண்டே இருந்தது. வேட்டுவன் பாறையில் பார்த்தபோது கையில் பிடித்திருந்த அதே வேர்க்கம்போடு கபிலரிடமிருந்து விலகி காட்டுக்குள் மறைந்தான் நீலன். கண்களை விட்டு நீங்கும் வரை கபிலரின் கண்கள் அசைவற்று பார்த்து கொண்டே இருந்தன. இப்போது கபிலரோடு எந்நேரமும் உடனிருந்து உதவி செய்பவன் உதிரன். இவனும் நீலனைப் போலத்தான் துடிப்பேறியவன். கபிலரின் தேவைகளை மிகுந்த அக்கறையோடு கவனித்து வருபவன். ஒரு பகற்பொழுதில் கபிலரின் வலது காலை தனது தொடையின் மேல் தூக்கி வைத்துக் கொண்டு விரல் நகங்களை நறுக்க தொடங்கினான் உதிரன். அவரின் வலது கால்கள் நடுவிரல்கள் சூம்பி போய் சின்னஞ்சிறியதாக இருந்தது. அந்த விரலின் அடிப்பகுதியை விரல்களால் மெல்ல நீவி விட்டான். சற்றே உயரமான மரப்பலகையில் உட்கார்ந்திருந்த கபிலர் அவரின் எண்ணங்கள் வேறு எங்கெங்கோ இருந்தன. உதிரன் நகம் நறுக்குகிறான் என்பது மட்டுமே அவரின் நினைவில் இருந்தது. சூம்பிய விரலுக்கு உணர்ச்சி இல்லாததால் அவன் அந்த விரலின் அடிபாகத்தை நீவி விட்டு கொண்டிருப்பதை அவரால் உணர முடியவில்லை. பரம்பு நாடே ஒரு தாய் போல் இருக்கிறது. அழிந்த இனங்களை வாழத் துடிப்பவர்களை எங்கெங்கோ இருந்து வந்து சேர்த்தவர்களை எல்லாம் அள்ளி அணைத்து கொண்டுள்ளது. சேரனின் நாடு, சோழனின் நாடு, பாண்டியனின் நாடு என மன்னர்களால் தானே நாடுகள் அறியப்படுகின்றது. ஆனால் ஒரு தாயின் குணத்தோடு விளங்கும் நாட்டை ஏன் தாய் நாடு என சொல்லக்கூடாது? நாட்டை தாயோடு ஒப்பிடும் எண்ணம் இதுவரை யாருக்கும் தோன்றியதில்லை. சில மாதங்களுக்கு முன்னால் இப்படி ஒரு எண்ணம் தோன்றியிருந்தால் அது எவ்வளவு பொருளற்றதாக இருந்திருக்கும். மண்ணும் நாடும் உடைமையின் குறியீடுகள். அவற்றை போய் தாய்க்கு உவமையாக எப்படி சொல்ல முடியும்? ஆனால் கொற்றவை கூத்தை பார்த்த பிறகு திசையற்றவர்களையும் நிலமற்றவர்களையும் தலைமுறையாக அள்ளி அரவணைத்து நிற்கும் பரம்பு நாட்டை தாய்நாடு என சொல்வதை விட வேறென்ன சொல்ல முடியும் என்று கபிலரின் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்த போது அவரை அறியாமலேயே கண்கள் கலங்கின. ஒரு கணம் கண்களை மூடி சிந்தித்தார். தனக்குள் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது? மேலெல்லாம் ஏன் சில்லிட்டு அடங்கியது? இப்போது நினைவுக்குள் என் தாய் வந்து விட்டு போனாலே எப்படி? நினைவின் வழியே எதையோ நினைத்தது போதுதான் அவர் கால் வீரல் நினைவுக்கு வந்தது. மெல்ல குனிந்து கீழே பார்த்தார். அவ்வளவு நேரம் எங்கேயோ பார்த்தபடி இருந்த கபிலர் இப்போது குனிந்து தன்னை பார்க்கிறார் என்பதை அறிந்ததும் உதிரன் சொன்னான், உங்களது வலதுகால் நடுவிரலில் குருதி ஓட்டத்துக்காக அடிநரம்பை சற்று அடித்து விட்டேன். எதுவும் தொந்தரவாகி விட்டதா? இல்லை என்று தலையாட்டம் மட்டும் செய்தார் கபிலர். உதிரன் சொன்னான், நடுவிரல் சூம்பியுள்ளதால் நடக்கும்போது சற்றே இடறினாலும் தசை பிறண்டு விடும். கூடுமானவரை பாதரியை கலட்டாதீர்கள். இப்போது தலையாட்டாமல் அவனையே பார்த்தார் கபிலர். வேட்டுவன் பாறையில் ஏறும்போது நீலன் உங்கள் பாதிரியை கலட்டச் சொன்னதால் தான் உடனே உங்களுக்கு தசை பிறண்டிருக்கிறது. காட்டில் பிடித்து நடப்பதை போன்ற வடிவில் ஒரு பாதிரியை செய்து தர ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லியபடி விரலின் அடிபாகத்தை அழுத்தி நீவி விட்டான் உதிரன். கபிலரின் கண்கள் கலங்கின. அதை கவனித்த உதிரன் வலி ஏற்படுவது போல மிகவும் அழுத்தி விட்டேனா என்று பதற்றப்பட்டு கேட்டான். இல்லை, சிறுவயதில் என் தாய் அந்த விரலின் அடிநரம்பை இளஞ்சூட்டு எண்ணெய் தொட்டு அழுத்தி நீவி விடுவாள். அப்போது ஏதாவது ஒரு கணத்தில் அந்த விரலை நான் உணர்ந்திருக்கிறேன். மற்ற நேரங்களில் அதை நான் உணர்ந்ததே இல்லை. எத்தனையோ ஆண்டுகள் ஓடிவிட்டன. எவ்வளோ நிலப்பரப்புகளை நடந்தே கடந்திருக்கிறேன். பல்லாண்டுகளுக்கு பிறகு சட்டென இப்போது ஒரு கணம் அந்த விரலை நான் உணர்ந்தேன். உணர்ந்த அந்த கணம் என் தாய் நினைவுக்கு வந்து விட்டாள். உடலெல்லாம் சிலிர்ப்பு மேலேறுகிறது என சொல்லியபடியே உதிரனின் உச்சந்தலையில் கை வைத்தார் கபிலர். கண்களில் நீர் ஊற்றியது. சிறிது நேரத்தில் பெண் பிள்ளைகள் மொழி கற்றுக்கொள்ள வீடு வந்தனர். நறுக்கிய நகத்துண்டுகளை எடுத்துக்கொண்டு உதிரன் வெளியேறினான். கபிலர் மொழிக்குள் நுழைய தொடங்கினார். மழை அதிகமாக தொடங்கியது. வாரக்கணக்கில் விடாது கொட்டும் அடைமழை இன்னும் சில நாட்களில் தொடங்கும். அடைமழை தொடங்கிவிட்டால் அது கடுங்குளிர்.
தந்தரையில் இருந்து வந்தவர்களால் இந்த குளிரை தாங்க முடியாது. கடுங்குளிர் தாங்க கபிலருக்கு எலிமயிர் போர்வையை நெய்யுமாறு பாரி சொன்னான். குளிரிலிருந்து காத்துக்கொள்ள எவ்வியூரில் உள்ளவர்கள் முடியுள்ள தோலாடைகளை பயன்படுத்துவர். அது காட்டில் வாழ்ந்து பழக்கப்பட்டவர்களுக்கு போதுமானது. புதியவர்களின் உடலுக்கு அது போதுமானதாக இருக்காது. அவர்களின் உடற்சூட்டை பாதுகாக்கும் மேலாடை தேவை. காட்டின் மிக உயர்ந்த பகுதிகளில் லவங்கமும் செங்கடமும் அடர்ந்து கிடக்கும் இடங்களில் பேரெலி உயிர் வாழும். இது பூனையை விட அளவில் பெரியது. பஞ்சினும் மெல்லிய மயிர்களை உடையது. பொங்கும் புகை போல பொசு பொசுவென இதன் மயிர்களால் உருவாக்கப்படும் போர்வை உடலுக்கு மிகுந்த கதகதப்பை தரும். உடலின் சூட்டை வெளிவிடாமல் காத்துக்கொள்ளும். கடுங்குளிரையும் உடலோடு அண்ட விடாது. இது இப்போ இருக்க தமிழ்நாட்டு நிலைமைக்கெல்லாம் தேவை போல இருக்கு. அவ்வளோ குளிருது. பேசாம எலிமயிர் போர்வை எல்லாம் தேவை பெறலாம். கபிலருக்கு எலிமயிர் போர்வையை நெய்ய தேவையான எலிகளை பிடித்தாக வேண்டும். உதிரன் 10க்கும் மேற்பட்ட இளைஞர்களை அழைத்து கொண்டு புறப்பட்டான். கபிலர் தானும் உடன் சென்று வருவதாக பாரியிடம் கூறினார். பேரெலி உயரமான கரும்பாறை இடுக்குகளில் தான் இருக்கும். இளைஞர்கள் மிக விரைந்து செயல்பட்டாதான் அதை பிடிக்க முடியும். நீங்கள் அவர்களை பின்தொடர்வது கடினமாயிற்று என்றான் பாரி. நான் என்ன விரட்டியா பிடிக்கப் போகிறேன்? பிடிக்கப் போகிறவர்களை பின்தொடரப் போகிறேன். முன்னேறுவதை விட கடினமானது பின்தொடர்வது. பின்தொடரக்கூட முடியாத அளவுக்கு நான் தளர்ந்து விடவில்லை. எனக்கு வயதாகிவிடவும் இல்லை. சின்ன சிரிப்புடன் பாரி சொன்னான். மழைக்காலம் அல்லவா, பாறைகள் வளர்க்கும் என சொல்ல வந்தேன். எப்படி சொன்னாலும் நீ சொல்ல வரும் செய்தி அதுதானே என்றார் கபிலர். நான் பதில் சொல்லவில்லை என்றால் உங்கள் வினாவே விடையாகிவிடும் என என் தோழன் அவனது சொல்லாலேயே கண்டறியப்பட்டு விடக்கூடாதல்லவா? எந்த பக்கம் போய் மறித்தாலும் தப்பித்து போகும் வல்லமை கொண்டது என்று உதிரன் சொன்னது பேரெலியை மட்டும்தான் என நினைத்து விட்டேன். பாரி சிரித்து கொண்டே கபிலரை கட்டி அணைத்தான். இருவரும் புறப்பட்டனர். ஆதிமலையின் குறிப்பிட்ட திசை நோக்கி இளைஞர்கள் வேகமாக சென்றனர். சூரிய ஒளி நண்பகல் வரைதான் இருக்கும். அந்த பொழுதுக்குள் பிடித்தால்தான் உண்டு. நாளொன்றுக்கு 2 பிடிப்பதே கடினம். ஒரு போர்வை செய்ய குறைந்தது 20 பேரழியாவது பிடித்தாக வேண்டும். உதிரன் சரசரவென பாறைகளில் ஏறி போய் கொண்டிருந்தான். மிகச்சிறிய நேரம்தான் அவர்களை பின்தொடர்ந்தான். அதன் பிறகு பின்தொடர்தலுக்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. பாரியும் கபிலரும் பேசியபடி அவர்கள் சென்ற திசை நோக்கி மலையேறி கொண்டிருந்தனர். பன்மயிர் பேரெலி என்று இந்த எலியை பற்றி பழம்புலவர் ஒருவர் பாடியுள்ளார் என்று சொன்ன கபிலர் சட்டென நினைவு வந்தவராக சொன்னார். அங்கவை கற்றுக்கொள்வதில் அளவற்ற ஆர்வத்துடன் இருக்கிறாள். நம்மளோட பயங்கரமா சோனோட்டாகிறார். அடுத்தடுத்த செகண்ட் வேற வேற பேசுறாரு இவரு. பாரிக்கு இது புதிய செய்தி அல்ல. ஆனால் கபிலர் வாயால் கேட்பது மகிழ்வை தந்தது. பொதுவாக மாணவர்கள் தெரிந்து கொள்வதற்காகத்தான் கேள்வி கேட்பார்கள். அங்கவையோ அறிந்து கொள்வதற்காக கேள்வி கேட்கிறார். இரண்டுக்கும் என்ன பொருள், இரண்டுக்கும் என்ன வேறுபாடு என்பதை போலிருந்தது பாரியின் பார்வை. மரத்தை தெரிந்து கொள்ள மரத்தை பார்த்தால் போதும். ஆனால் மரத்தை அறிந்து கொள்ள அதன் வேரை பார்க்க வேண்டும் அல்லவா? அதை போலதான் உயிரெழுத்து 12 என்பது நான் சொன்னபோது தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தோடு என்னென்ன என்று கேட்பால் நினைத்தேன். அவளோ ஏன் 12 என கேட்டாள். வினா சரிதானே? சரிதான். ஆனால் விடைக்கான இடம் வினாவில் இருக்க வேண்டும் அல்லவா? எத்தனையோ தலைமுறைகளாக நமது முன்னோர்கள் ஒளியை உருட்டி எழுத்தாக்கி வைத்திருக்கிறார்கள். நீர் போன இடத்தில் பதியும் தடம் போல பேசும் ஒளிக்கு ஒரு தடத்தை உருவாக்க முயன்றிருக்கிறார்கள். இந்த பெரும் பட்டறிவு சேகரத்தை எனது அறிவால் எப்படி அளந்து பார்த்து விடை சொல்ல முடியும்? கபிலரின் விடை சரியெனப்பட்டது. கபிலர் சொன்னார். முன்பொரு முறை பெருவணிகனின் மகள் ஒருத்தி என்னிடம் மொழி கற்றாள். அவளும் இப்படித்தான் வினாக்களை கேட்டுக்கொண்டே இருப்பாள். காலையில் அங்கவை கேள்வி கேட்டதிலிருந்து அவளின் நினைவாகவே இருக்கிறது என்று சொன்னபடி எதிரில் இருக்கும் வேங்கை மரத்தை பார்த்து அப்படியே அசைவற்று நின்றார் கபிலர். பாரியும் நின்றான். வேங்கை மரத்தின் தாழ்வான கிளையில் மயில் ஒன்று அமர்ந்திருக்கும் பேச்சை கேட்டு பறந்துவிடக்கூடாது என்பதற்காக கபிலர் பேச்சை நிறுத்தினார். அது தன் தலையை மட்டும் மேல் தூக்கியது. அதன் அசைவை உற்று பார்த்து கொண்டிருந்தார் கபிலர். பாரி மரத்தின் அடிவாரத்தில் எதையோ உற்று பார்த்து கொண்டிருந்தான். மயில் மெல்ல தலையை திருப்பி இருவரையும் ஈர்த்தபடி கிளையில் இருந்து குதித்து காட்டுக்குள் மறைந்தது. இன்னும் சிறிது நேரம் உட்கார்ந்திருக்க கூடாதா? வெறுகு பூனையின் கண்களுக்குள் இருக்குமே நீலமும் பச்சையும் கலந்த கலவை, அதுதானே மயில் தொகையின் கண்களிலும் இருக்கிறது என்றார் கபிலர். பாரி மறுமொழி ஏதுமின்றி மரத்தின் அடிவாரத்தை நோக்கி நடந்தான். கபிலர் அந்த கிளையை நோக்கி சென்றார். மயில் கிளையிலிருந்து தாவி மண்ணில் கால் பதித்த இடத்தில் அதன் காலடி பதிந்திருந்தது. அதை பார்த்தபடி சொன்னார். மயிலின் காலடியை நொச்சி இலைக்கு உவமை சொல்வார்கள். வெண்ணொச்சி 5 வகைகளை உடையது. மயிலுக்கு முன்பக்கம் 3 விரல்கள் தானே. அதனால் கருநொச்சியை தான் உவமை சொல்லியிருக்க வேண்டும். அதற்கு தான் 3 இலை. கபிலரின் பேச்சுக்கு பாரியிடமிருந்து மறுமொழி ஏதும் இல்லை. நீ என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய் என வினவியபடி பாரியின் அருகில் வந்தார் கபிலர். மரத்தின் பட்டையில் ஒட்டியிருந்த செந்நிற தடத்தை காண்பித்து பாரி சொன்னான். புலி.
தனது வாயில் இருந்த குருதியை துடைத்துவிட்டு போயிருக்கிறது. கபிலரின் கண்கள் குருதியை உற்று பார்த்தன. புலியின் வாயில் இவ்வளவு குருதி இருந்திருக்குமேயானால் அது யானையைத்தான் வீழ்த்தியிருக்கும். கபிலரின் கண்கள் பாரியை உற்று பார்த்தன. புலி குட்டி போட்டிருக்கும் புதருக்குள் யானை எதிர்பாராமல் நுழைந்ததால் இந்த தாக்குதல் நடந்திருக்கலாம். தடத்தின் வழியே காட்சி அடுக்கிக் கொண்டே போனான் பாரி. கபிலர் மனதுக்குள்ளும் சொற்கள் விரிந்து கொண்டே போயின. கிளையில் தோகை விரித்த மயில், அடியில் குருதி துடைத்த புலி. மயிலின் கால் தடம் நொச்சியை சொன்னது. புலியின் வாய்த்தடம் யானையை கொன்றது. குருதியுளரா வேங்கையின் அடியில் தனது இறகு உதிர்க்காமல் சென்றது மயிலே. கபிலரின் மனம் காட்சிகளை சரசரவென தொகுத்து கொண்டிருந்த போது பாரியின் வலதுகை ஈட்டியை இறுகு பிடித்திருந்தது. ஏனென்றால் குருதியின் ஈரம் காயாமல் தான் இருந்தது. ஒருவேளை அந்த புதர் மிக அருகில் இருந்திருக்கலாம். இதுக்கடுத்து வந்து மதுரைக்கு வந்தாச்சு திரும்ப. இதுவரை பரம்பு ஓவர், இதுக்கடுத்து மதுரைக்கு வரோம் திரும்ப. ஓகேவா? விழா என்றால் அறுவகை தராசும் தரைத்தட்டு மோசை நிற்காமல் கேட்க வேண்டும். அதுவே திருவிழா என்றால் இந்த அறுவகையோடு சேர்ந்து 70 அளவையும் நில்லாமல் நீள வேண்டும். அதனினும் பெருவிழா என்றால் இந்த இரண்டோடு சேர்த்து எண்வகை இன்பத்திலும் நகரம் திளைக்க வேண்டும். இதுவே விழாக்களுக்கு இலக்கணம் கண்டோர் சொன்ன சொல். மாமதுரையின் வணிகச் சாலையில் குவிந்துள்ள மக்களின் கூட்டம் குறைவதாக இல்லை. மாணிக்க கற்களை நிறுத்தும் மிகச்சிறிய மணித்தராசும், தங்க நகைகளை நிறுத்தும் புறத்தராசும், உலோகங்களை நிறுத்தும் உலோகத்தராசும், பண்டத்தராசும், மரத்தராசும், தூக்குத்தராசும் நிலை கொள்ளாமல் இரவு முழுவதும் ஆடியபடியே இருந்தன. தராசு தட்டு தரைத்தட்டு மோசை இடைவிடாது ஒலிக்கும் இசையரங்கம் போல கேட்டுக்கொண்டே இருந்தது. துலாமுள்ளின் தலையாட்டல் நின்றபாடில்லை. நிற்காமல் துடிக்கும் வணிகத்தின் வாளது. பண்டக காப்போன் எண்ணற்ற கணக்கர்களோடு அமர்ந்து நாட்கணக்கில் கணக்குகளை போட்டுக்கொண்டே இருந்தான். இந்த திருமணத்திற்கு வரப்போகும் தேர்கள் எத்தனை? ஒரு குதிரை இழுக்கும் தேர், 2 குதிரை இழுக்கும் தேர், 4 குதிரைகள் இழுக்கும் தேர் என வகைக்கு ஏற்ப பிரித்து கணக்கிட்டனர். குதிரைகள் தவிர பிற விலங்குகளால் இழுத்து வரப்படும் தேருக்கு மணவிழா முடியும் வரை கோட்டைக்குள் அனுமதி இல்லை. அதே போல் சிறிய பல்லக்குகளுக்கும் சிவிகைகளுக்கும் அனுமதி இல்லை. 4 பேர் சுமக்கும் பல்லக்குகளுக்கும் 8 பேர் சுமக்கும் மணி பல்லக்குகளுக்கும் யானை மேல் பொருத்தப்பட்ட கூண்டு பல்லக்குகளுக்கு மட்டுமே அனுமதி. தேர்களின் எண்ணிக்கையை உய்த்தெறிந்து அதன் அடிப்படையில் தேர் இழுக்கும் விலங்குகளின் எண்ணிக்கை கணக்கிடப்பட்டது. விலங்குகளுக்கு தேவையான கூலங்கள் கணக்கிடப்பட்டன. பணியாளர்களின் எண்ணிக்கை பையும் விருந்தினர்களின் எண்ணிக்கையும் கணக்கிட்டனர். நெல், வரகு, திணை, சாமை தொடங்கி எள், கொள், அவரை, மொச்சை வரையிலான 18 வகை கூலங்களையும் நிறுத்தல், முகர்த்தல், பெய்தல் அளவைகள் கொண்டு தேவைகளை கணக்கிட்டனர். பண்டக காப்போரின் அறை முழுவதும் கணக்குகள் நிரம்பி வழிந்தன. இரவும் பகலும் இதே வேளையாக இருந்ததால் ஏடுகளில் எழுதாமலேயே எண்களை ஒப்புவித்து கொண்டிருந்தனர். ஒரு படிக்கு அவரை 1800, பயறு 14,800, அரிசி 38,000 இருக்கும் என எண்ணிக்கையை நினைவுகளில் பகுதியாக்கினர். குதிரைகளின் கட்டுத்தறி கணக்குகள் துல்லியமாக தயாராகின. ஆட்டுத்தோல் பிடிகொண்டு கசை எத்தனை தேவை என்பதில் தொடங்கி கண்பட்டி கடிவாளம் வரை குதிரைக்கு தேவையான பொருட்கள் எவ்வளவென்று கணக்கும் கொள்புல் தண்ணீர் வேலை தவறாமல் கொடுக்க வேண்டிய அளவுக்கான மொத்த கணக்குகளும் எழுதப்பட்டுள்ளன. கட்டுத்தறியின் முடை நாற்றத்திலிருந்து நகரத்தை காப்பாற்ற கணக்குகளே அச்சாணியாக இருந்தது. எண்ணற்ற விழாக்களையும் திருவிழாக்களையும் கண்ட மதுரை இப்போது பெருவிழாவுக்காக தயாராகி இருந்தது. இன்னும் சிறிது நேரத்தில் மணமகள் வந்திறங்க இருக்கிறாள். அவளை வரவேற்க நெடுஞ்சாலை முழுவதும் பேரலங்காரம் பூண்டிருந்தது. எங்கும் அரச குலத்தினர் திரண்டிருந்தனர். வரப்போகும் மதுரையின் குலமகளுக்காக மாமன்னர் குலசேகர பாண்டியர் இன்று அதிகாலை வைகையில் நீராடி பொன்னால் செய்யப்பட்ட தும்பை பூவை 20 மாவீரர்களுக்கு பரிசாக வழங்கினார். பொன்னரி மாலையும் நெற்றி பட்டமும் சூடிய பட்டத்து யானை முன்னே வந்தது. அதைத் தொடர்ந்து பொன்னால் செய்யப்பட்ட சேணமணிந்த குதிரைகளில் பொன்பூவை சூடிய மாவீரர்கள் 20 பேர் அணிவகுத்து வந்தனர். அதற்கடுத்து மின்னும் தலையணிகளும் சங்கு வளையல்களும் செந்நிற வடமும் இடையணியும் அணிந்து அழகு என்மர் பொற்கிடுகு மேயப்பட்ட சிறு பல்லக்கை தூக்கி வந்தனர். பெண்கள் பல்லக்கு தூக்கி வருவதை மதுரை முதன்முறையாக கண்டது. நெடுங்கல் சாலையில் விலக முடியாத பெருங்கூட்டம் நின்றது. இளமருதன் செவியனும் கூட்ட நெரிசலில் திணறியபடி நின்று கொண்டிருந்தனர். அந்த அரிய காட்சி என்றைக்கு கிடைக்கும்? எவ்வளவு நெரிசல் இருந்தாலும் வந்து இறங்கும் இளவரசியாரை பார்க்காமல் போவதில்லை என்ற முடிவோடு இருவரும் நின்றிருந்தனர். நெடுங்கல் சாலையின் திருப்பத்தில்தான் அவர்கள் நின்றிருந்தனர். அங்கிருந்து பார்த்தால் தொலைவில் பல்லக்கில் வந்து இறங்கி அரண்மனையின் நெடும்படி ஏறி உள்ளே செல்வதை பார்க்க முடியும். பொன்னாலான தும்பை பூச்சூடியே வீரர்களின் அணிவகுப்பை தொடர்ந்து பெண்கள் என்பர் தூக்கி வந்து சிறு பல்லக்கில் முதலில் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கப் போவது யார் என எல்லோரும் ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் அந்த பல்லக்கிலிருந்து யாரும் இறங்கவில்லை. முன்னால் இருப்பவன் அடைத்து நின்றதால் இளமருதனால் சரியாக பார்க்க முடியவில்லை. யார் இறங்குவது என்று தெரியவில்லை. சற்றே விலகுங்கள் என்று கூறினான்.
அதற்கு அடைத்து நின்ற அந்த மனிதன் சொன்னான், அந்த பல்லக்கில் இருந்து யாரும் இறங்க மாட்டார்கள். செவியன் அவனை உற்று பார்த்தான். தோற்றமே அவன் ஒரு வணிகன் என்பதை சொல்லியது. சாத்துகளின் கூட்டத்தை சேர்ந்தவன் என்பதை பிற அடையாளங்களைக் கொண்டு அறிந்தான். அவன் பல செய்திகளையும் அறிந்திருப்பான் என உய்த்தறிந்த செவியன் கேட்டான், இந்த பல்லக்கில் யாரும் வரவில்லையா? அது பொற்கிடுகு வேய்ந்த பல்லக்கு. சாத்துகளின் விழாக்களில் அதற்குதான் முதலிடம். அந்த பல்லக்கில் யார் இருப்பார்? செல்வத்தின் இளவரசி இருப்பாள். அவன் சொல்வது புரியாமல் இருவரும் முழித்தபோது அதன் மேலும் சொன்னான், அது சக்கரவாக பறவையை கொண்டு வரும் பல்லக்கு. அந்த கணம் இளமருதனுக்கு தூக்கி வாரி போட்டது. இப்பெரும் விழாவில் தலைமரியாதை கொடுத்து பொற்பல்லக்கில் எடுத்து வரும் பறவைக்காக செய்யப்பட்ட மேடையிலா நான் ஈச்சமர சட்டங்களால் செய்யப்பட்ட தேவாங்கின் கூட்டை வைத்திருந்தேன். அந்துவன் கோபப்பட்டதன் நியாயம் இப்போது விளங்குகிறது என எண்ணிக்கொண்டிருக்கும் போது செம்மணிகள் பதிக்கப்பட்ட மரப்பல்லக்கு வருவது தொலைவில் தெரிந்தது. சூரிய ஒளி மின்னி மேலெழும் அழகு எல்லாவற்றையும் சொன்னது. 8 அன்னகர்கள் தூக்கி வருகிறார்களே, அதுதான் இளவரசியின் பல்லக்கு என்றான் அந்த வணிகன். அவன் சொல்லாமலே அதுதான் இளவரசியாரின் பல்லக்கு என்பது தெரிந்தது. ஆனால் தூக்கி வருபவர்கள் அன்னகர்கள் என சொல்கிறானே என்று எண்ணியவாறு, அவர்கள் யார் என கேட்டான் இளமருதன். விதை எடுக்கப்பட்டவர்கள் என்றான் வணிகன். அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே இசைக்கருவிகள் முழக்கம் எங்கும் கேட்க தொடங்கியது. அரண்மனை பெண்கள் மங்கள குலவையிட்டனர். இளவரசியாரை வரவேற்க பாண்டிமாதேவி படியிறங்கி வந்தார். மலர் குவியலும் மஞ்சள் அரிசியும் பொன்வெட்டில் எடுத்தபடி சேடி பெண்கள் உடன் வர, அவர் வந்து நிற்பதும் பொற்பல்லக்கு மாளிகை நெடும்படியில் எதிரில் வந்து நிற்பதும் ஒரே பொழுதில் நிகழ்ந்தன. தொட்டியில் தண்ணீர் இறங்குவதைப் போல பல்லக்கை சிறு அசைவு கூட இன்றி கீழிறக்கினர். தங்களின் கால் பார்த்தபடியே வணங்கி பின்னகர்ந்து நின்றனர். இசைக்கருவிகளின் ஓசை எங்கும் எதிரொலித்து கொண்டிருந்தது. மாடங்களிலிருந்து பூக்கள் சொரியப்பட்டு கொண்டிருந்தன. பல்லக்கிலிருந்து இறங்கும் இளவரசியை பார்க்க கூட்டம் அலைமோதி கொண்டிருந்தது. இளமருதன் எக்கி வணிகனின் தோள்பட்டையை தாண்ட முயன்றான். மகரப்பல்லக்கின் செம்மண்ணிகள் ஒவ்வொன்றை பற்றியும் சொல்லி அவற்றின் நிறப்பெருமையையும் அவை எடுக்கப்பட்ட நிலங்களின் தன்மையையும் அவை தாங்கி வந்துள்ள இளவரசியாரின் சிறப்பையும் இணைத்து சொல்லி மகிழ்ந்தான் வணிகன். அவனுடைய வார்த்தைகளில் வணிகர் குலம் பெருமிதம் பொங்கியது. எல்லோரின் கண்களும் இறக்கப்பட்ட பல்லக்கையே பார்த்து கொண்டிருந்தன. மேலதாளங்களின் ஓசையாலும் தூவப்படும் வண்ண மலர்களாலும் நெடுங்கர் சாலையே திணறியது. பாண்டிமாதேவியே வந்து நின்ற பின்பும் பல்லக்கிலிருந்து யாரும் இறங்கவில்லை. பெருகும் உற்சாகத்துக்கு நடுவே மிகச்சிலரின் கண்கள் தாமதமாகும் அந்த காலத்தை கவனித்துக் கொண்டிருந்தன. பல்லக்கின் உள்ளே இருந்தவள் யோசித்துக் கொண்டே இருந்தாள். இந்த தயக்கம் எனது வாழ்வின் எல்லா உண்மைகளையும் சொல்லும். கண்மூடி அந்த கணத்தை கண்டாள். நெஞ்சில் அழுத்தத்தை மூச்சு காற்று வெளியேற்றியது. மூடிய கண்களை திறந்தாள். இடக்கை விரல்களால் செம்பட்டு திரைச்சீலையை மெல்ல விளக்கினாள். மதுரையின் மண் அவள் கண்களில் பட்டது. சற்று நேரம் மண்ணை பார்த்து கொண்டிருந்தவள் காலடியை மதுரையில் வைத்தாள். கூட்டத்தின் ஆரவாரமும் இசை முழக்கமும் வாழ்த்து சொல்லும் எங்கும் எதிரொலித்தது. இளமருதன் நின்ற இடத்திலிருந்து நெறிபடும் கூட்டத்திற்குள் தலை தூக்கி பார்த்தான். தூவப்படும் மலர்களுக்கு இடையில் கண்கொள்ளா பேரழகு நகர்ந்து கொண்டிருந்தது. இளமஞ்சள் வெயிலில் கன நேரத்தில் மறைந்த அவளது வடிவு கண்டு அவனை அறியாமலேயே உலகின் பேரழகி என்று வாய் முணுமுணுத்தது. முன்னால் நின்றிருந்த வணிகனின் காதில் அந்த முணுமுணுப்பு கேட்டது. அவன் சற்றே திரும்பி சொன்னான், அந்த அழகையும் மிஞ்சும் பேரறிவு கொண்டவள் பொற்சுவை. இளமருதனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. வணிகனை பார்த்தான். அவன் மேலும் சொல்லலானான், பெரும்புலவர் கபிலரிடம் கல்வி பயிற்றவள் அல்லவா? இதோட 24வது சாப்டர் ஓவர். கொஞ்சம் விளக்கமா சொல்லிடுங்க. ஓகே. அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் அதாவது இவருக்கு யாரு இப்போ என்னன்னா, கபிலர் அங்கவைக்கும் சங்கவைக்கும் பாடம் சொல்லி கொடுக்குறாரு. அது போக ஒரு 8 பேருக்கு சேர்த்து சொல்லி கொடுக்குறாரு. ஓகேவா? எழுத்து சொல்லி கொடுக்குறாங்க. இந்த டைம்ல என்னன்னா, இது அங்க கார்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படின்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? மழை கொட்ட இங்க என்ன பஞ்சாயத்து வரும்னா, அவருக்கு குளிர் இப்போ புதுசா வரவங்களுக்கு அந்த குளிர் செட் ஆகாது. ரொம்ப குளிர் அதிகமாகும். ஓகேவா? இந்த மாதிரியான ஒரு டைம்ல இந்த மாதிரி டைம்ல இப்போ இவரை பாத்துக்கிற கபிலரை பாத்துக்கிறது இவன் தான், உதிரன் தான் பாத்துக்கிறான். நீலன் அவன் எல்லை காவலுக்கு கிளம்பிட்டான். ஓகேவா? இதே டைம்ல கூழையன் என்ன சொல்லியிருக்கிறான்னா, இது சேர நாட்டு குட்டநாட்டு இவனை அனுப்பிச்சு விட்டாங்கல்ல, கையை வெட்டி அனுப்பிச்சு விட்டாங்கல்ல கோளூர் சாத்தனை. அவங்க அங்க இருந்து தூது குடநாட்டுக்கு போயிருக்கு. அங்க என்ன நடக்குதுன்னு தெரியலன்ற மாதிரி இங்க ஒரு இதுவும் வந்திருக்குது. இங்க ஒரு நியூஸும் வந்திருக்கு. இந்த மாதிரியான ஒரு டைமிங்லாம் போய்கிட்டு இருக்கும் போது இப்போ என்னன்னா, கபிலருக்கு எளிமயிர் போர்வைன்னு சொல்லி ஒரு போர்வை செய்ய வேண்டிய ஒரு நிலைமை வருது. ஏன்னா மிச்ச பேருக்கு நார்மலான தோல்ல செய்யற போர்வை ஓகே. ஆனா புதுசா வந்தவங்களுக்கு இந்த குளிர் செட் ஆகாதுன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த போர்வை செய்யறதுக்காக எலிகளை பிடிக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கிறாங்க. அது நல்லா
பூனை சைஸ்ல இருக்க எலி அந்த எல்லாமே. அத தேடி போய்க்கிட்டு இருக்கிறப்ப, அங்கவை பத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காரு. அங்கவை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாரி அங்கவ வந்து ரொம்ப கத்துக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கிறா அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்ன விஷயம் ஏதுன்னு சொல்லி கேட்டா, இந்த மாரி உயிரெழுத்துக்கள் எத்தன அப்படின்னு கேட்டா, அ இல்ல உயிரெழுத்துக்கள் 12ன்னு சொன்னா, உயிரெழுத்துக்கள் இது என்னென்னன்னு கேட்பான்னு பார்த்தா, இல்ல உயிரெழுத்துக்கள் ஏன் 12 அப்படின்னு கேட்கிறா? அப்படிங்கிற மாரி சொன்னோனே, இதுக்கெல்லாம் நான் எப்படி பதில் சொல்ல முடியும்ன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா போயிட்டு இருக்கு. கபிலர் மூலியமா பாராட்டு வருதே! அப்படின்னு தகப்பருக்கே இருக்க சந்தோஷமா அவருக்கு இருக்குது. பாரிக்கு வந்து இருக்குது. ஓகேவா? இந்த மாரி ஒரு டைம்ல வந்து அப்படியே இங்க மதுரைக்கு வராங்க. மதுரையில வந்து பார்த்தோம்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹீரோயினுக்கு குடுக்குற என்ட்ரி தான் குடுக்குறாங்க ஃபுல்லா. அ அ அந்த இளவரசி வந்து இறங்குறதுக்கு வந்து என்னென்னலாம் இது பண்றாங்க. அது எவ்வளோ பெரிய பெருங்கோளமா இருக்குது. தராசு வந்து எக்கச்சக்கமா வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு எள்ளு விழுந்தா கூட நிக்கிறதுக்கு இடம் கிடையாது. அவ்வளோ பெரிய இடம். அ எழுதுறதுக்கு நோ எழுதுறதுக்கான டைம் கூட இல்லாம கணக்குகள வாயிலேயே போட்டுட்டு இருக்கிறாங்க. இது அ அவ்வளோ வணிகம் நடந்துகிட்டு இருக்குது. அ இதுல வந்து அவ வந்து பல்லக்குல இறங்கும்போது 8 அன்னகர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அன்னகர்கள்னா, அவங்க வந்து ஆண்மை நீக்கப்பட்டவர்கள். அவங்க வந்து 8 அன்னகர்கள் தான் இவங்கள தூக்குறது. 4 அன்னகர்கள் கரெக்ட். 4 அன்னகர்கள் தான் நெனைக்கிறேன். ஆமா. அவங்க தான் வந்து இவங்கள பல்லக்குல தூக்கிட்டு வராங்க. அவங்க இறங்கி வர்ற வரைக்கி முடிக்கிறாங்க. இதுல வந்து இவங்களோட இதுதான் பொற்சுவையோட இன்ட்ரோ தான் பாதிக்கு மேல இருக்கும். ஃபுல்லா அவங்களுக்கு வந்து அந்த மதுரையில ஸ்டார்ட் பண்றது வந்து அவங்க இறங்குறதுக்காகவே பேசிட்டு இருப்பாங்க ஃபுல்லா. அவர் என்ன எதுக்குன்னு கேட்கிறாரு. எதுக்குய்யா எதுக்குன்னு கேட்கிறீங்க? அது என்ட்ட கேட்டா நான் என்ன பண்றதுங்க ஐயா? ஐயோ! ஐயோ! தெரியலங்க ஐயா. பாவம்யா. எதுக்குன்னு இது அ திடீர்னு தூக்கிட்டு தனியா போயிட்டாங்கன்னா என்ன பண்றதுக்காக 8 பேர் அந்த அவங்களுக்கெல்லாம் 8 கொட்டைகளை நீக்கிட்டாங்க. ஓ ஷிட்! இதுதான் மேட்ரு. அவர் சொன்னதான் மேபி இருக்கும். அவைங்க எல்லாத்தையும் அவங்கள யாரோ திடீர்னு ஒருத்தன் கரெக்ட் பண்ணிறக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இல்ல அநியாயமா அதான் பண்றானுங்க. திடீர்னு பாஞ்சிட்டானா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இல்ல. இந்த அவன் மாதிரி வேலையை பாயணும் இல்ல. பார்த்துட்டு இருக்காங்க. அவன் கரெக்ட் பண்ணிறக்கூடாது. இல்ல அவ்வளோதான் மேட்ரு. நீங்க அதுக்கு சாசிட்டி பெல்ட்டே போதுமே. என்ன பண்ணணும்? சரி சரி சரி. வரலாறு சாசிட்டி அஜித்தா பெல்ட். மார்ட்டேன் என்ன பண்றது? டேய் என்னடா பேசிட்டு இருக்கீங்க? மனுஷனடா நீங்களா? ஏன் இது முடியுதா? இப்ப முடியுதா? இல்ல அவ்வளோதான். இன்னும் இருக்கா? முடிஞ்சுச்சுடா. 24ஓட முடிச்சு முடிஞ்சுச்சு. முடிச்சு சரி, ஓகே. 25 அடுத்தது தான். முடிச்சுக்கிட்டு வாங்க. அ உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்க வேண்டியது இருக்கு. இல்ல பல இத டவுட் இருக்கு. முடிச்சுட்டு இல்ல இத முடிச்சதுக்கு அப்புறமா எபிசோட முடிச்சு கிரெய்க கட் பண்ணதுக்கு அப்புறமா கேட்டேன். ஆமா, கட் ஆமா. பண்ணதுக்கு அப்புறம் சரி ஓகே. இரு நான் முடிச்சிடுறேன். முடிச்சுட்டு சாப்பிட்டு வந்து அப்புறம் நீ என்ன வேணா கேளு. நான் சாப்பிட போணும். எங்க வீட்ல ஓகே. கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. சரி ஓகே. இதுதான். இதுல வந்து இப்ப வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இந்த சாப்டர் வந்து பெருசா எதுவும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்ரோ தான் இருக்கும். இது அடுத்த கதைகள் ஏன்னா இப்ப நான் இது எத சொன்னாலுமே அடுத்த கதைகளோட இதா இப்ப கனெக்ட் ஆயிரும். அதனால தான் நம்ம அடுத்ததுல வரப்ப அத தெளிவா ஒரு தடவ பண்ணிட்டு படிக்கலாம். ஓகேவா? ஆமாங்கய்யா. சூப்பரா இருக்கும். அவரு போதும். கீழே குனிஞ்சு பார்த்ததும் சரி, சூம்பி போன விரல நீ விட்டதும் சரி, ரொம்ப தப்பா இருக்குது நீங்க. டேய் நடுவுல இருக்க வார்த்தைகளை கட் பண்ணா ரொம்ப மனுஷன் தப்பா இருக்குது. மனுஷனடா நீங்களா? சரி ஓகே. ம். ஓகே. எல்லாரும் வழக்கம் போல எப்ப போய் ஃபாலோ பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. வர வர வியூஸ் கம்மியாயிட்டே போகுது. என்னன்னு தெரியல. ஒழுங்கா போய் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்து எபிசோடு வரும். வாரம் வாரம் வரும். இனிமேலாம் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறீங்க. ஆனா போடலன்னா மட்டும் சண்டைக்கு வரீங்க எல்லாருமே. அதையும் பார்த்துக்கங்க. அவ்வளோதான் முடிச்சுக்கலாம். பாய் பாய். பாய்.